அனைவருக்கும் அன்பு வணக்கம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அனைத்து பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, இன்றைக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 14வது அமர்வு இங்கே திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகின்றது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு இசை கலைஞர் சிவன்யா சுப்பு அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொதுநீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொதுநீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான். ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. அருமை. அதாவது திருவள்ளுவர் வாழ்த்தை மிக அருமையாக பாடியுள்ள சிவன்யா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை தலைவர், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் மு. பொன்னவைக்கோ அவர்களே, மதுரை அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னை அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மதுரை பேராசிரியர் துணைவேந்தர் பேராசிரியர் முருகேசன் அவர்களே,
இந்த இனிய நிகழ்விலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ்நாடு அரசின் பொது மருத்துவமனையின் பொது மருத்துவ நிபுணர் பேராசிரியர் மருத்துவர் டாக்டர் எஸ் ரகுநந்தனன் அவர்களே, இந்த நிகழ்விலே டாக்டர் ரகுநந்தனன் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக வருகை தந்திருக்கின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் நெறி தொண்டர் திருமதி மனோன்மணி அவர்களே, நிறைவாக நன்றி நவில வருகை தந்திருக்கின்ற வெட் துறையினுடைய துணை இயக்குனர் டாக்டர் நா பிரசன்னா அவர்களே, இந்த மிக அருமையானதொரு அறிவியல் அரங்க தொடரினை தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஏன் 50 வாரங்களுக்கு தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு எங்களோடு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதற்காக அனுமதி வழங்கிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ப மணிசங்கர் அவர்களே, அப்பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களே, பெட் துறையினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் எம் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த இனிய நல் நிகழ்விலே எப்பொழுதுமே நன்றி சொல்லி நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் பேராசிரியர் நடராஜமூர்த்தி அவர்களே, அதாவது மகேந்திரா என்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட், மகேந்திரா குரூப், மகேந்திரா கல்வி குழுமங்களின் முதன்மை கல்வி அலுவலர், சீஃப் முதன்மை செயல் அலுவலர் பேராசிரியர் முனைவர் சாம்சன் ரவீந்திரன் அவர்களே, திருமிகு KS பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்விலே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வம், உங்கள் அனைவரையும் இந்த இரு நிறுவனங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அறிவியல் அரங்கிலே இதுவரை நிகழ்ந்த 12 அரங்கிலும், அதாவது 13 அரங்கிலுமே நாம என்ன பண்ணிருக்கோம்னா, பொதுவா அறிவியல் அரங்கத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு தொழில் முனைவோருக்கான வாய்ப்பு, புதுமை சிந்தனை இவற்றை வளர்க்கக்கூடிய வகையில் பல்துறை பெருமக்கள் உரை நிகழ்த்தினார்கள். பேராசிரியர் முனைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் என்னிடம் கூறுவார், ஏன் சார் இப்ப கோவிட் கதா என்கிற ஒரு நூலினை அண்மையில் நாங்கள் வெளியிட்டோம், மொழிபெயர்ப்பு நூல். கோவிட் கதா, கோவிட்டின் கதை என்கிற அதை ஹிந்தி மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து அதனை DST, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலர் சர்மா அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த நிகழ்விலே பங்கேற்ற ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லுவார், ஏன் சார் நீங்க கோவிட்டை பத்தி, அதனுடைய கரோனாவினுடைய நோயை பற்றியும் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றியும் ஒரு பேச்சு, ஒரு சிறப்புரை வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணலாமே என்று சொன்னார். அந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இதுவரை 25க்கும் மேற்பட்ட மருத்துவ அவசர இலவச மருத்துவ முகாம்களை 63 திருவிழாவை ஒட்டி ஆண்டுதோறும் நடத்தி இருக்கின்றது மயிலாப்பூரிலே. அந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் இன்று வரை அந்த 25 மருத்துவ முகாம்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் எதுவென்றால் MMC, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதனுடைய நாட்டு நல படித்திட்ட தொண்டர்கள், அவர்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அழைத்து வருபவர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் ரகுநந்தனன் அவர்கள். ஆக கடந்த 5 ஆண்டுகளாக எங்களோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர் டாக்டர் ரகுநந்தன் அவர்கள். என்ன சிறப்பு என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த பொது முடக்கத்தை நீடிக்கலாமா, எவ்வளவு நாள் நீடிக்கலாம் என்பதற்கு ஒரு மருத்துவ ஆலோசனை குழுவை நியமித்திருக்கிறது. அந்த மருத்துவ ஆலோசனை குழுவின் தலைவர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் ரகுநந்தனன் அவர்கள். அவர் மிகவும் காட்சிக்கு எளியர், மிக எளிமையானவர், எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர்,
அத்தகைய பெருமகனார் நான் அவருக்கு நிறைய பணிகள், அத்துணை பணிகள் இருந்தாலும் சொன்னவுடன் வருகிறேன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நல்ல உள்ளம், அன்பு உள்ளம், தூய உள்ளம், தொண்டுள்ளம், தாயுள்ளம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி, அன்பர்களே, நமது இன்றைய சிறப்புரையை அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். ஒரு அரை மணி நேரம் அவர்களுடைய உரை. அதனை தொடர்ந்து நம்மிடம் எழுகின்ற வினாக்களுக்கெல்லாம் நம்முடைய சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கரோனா கற்றுத்தரும் பாடங்கள் என்ற தலைப்பிலே அவர் சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார். இந்த இனிய நிகழ்விலே நமக்கு தலைமை உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்றார். மதுரை, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் முன்னர் பிரிக்கப்பட்டு மதுரையிலே ஒரு அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இருந்தது. அப்பொழுது அதன் துணைவேந்தராக பணியாற்றியவர் பேராசிரியர் முனைவர் முருகேசன் அவர்கள். அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். கோவை வானொலியில் பணியாற்றிய போது அவரோடு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. அவர் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங் அதுல மிகச்சிறந்த வித்தகர். முன்னை துணைவேந்தர் மட்டுமல்ல, SRR இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய கௌரவ தலைவராகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பது சிறப்புடைத்து, அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இப்பொழுது தலைமை உரையை நிகழ்த்துமாறு முன்னை துணைவேந்தர் பேராசிரியர் முருகேசன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். நண்பர்களே, இன்றைய நாள் ஓர் நல்ல நாள். சென்னை மாகாணம் மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்டது 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி. அந்த நாளை நாம் தமிழ்நாடு நாள் என்று போற்றி கொண்டாடுகின்றோம். அந்த ஒரு நல்ல நாளிலே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், MDS அகாடமி மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கிற்கு வருகை புரிந்து இன்றைக்கு வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய என் இனிய நண்பர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களே, என் அண்ணன் பொன் வைகோ அவர்களே, இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மருத்துவர் சி ரகுநந்தனன் அவர்களே, அறிமுக உரையாற்ற இருக்கக்கூடிய நல்லாசிரியர் திருக்குறள் நெறித்தொண்டர் திருமதி மனோன்மணி அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய துணை இயக்குனர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பேராசிரியர் முனைவர் பிரசன்னா அவர்களே, இந்த அறிவியல் அரங்கிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்றைய தலைப்பு கொரோனா கற்றுத்தரும் பாடங்கள் என்ன? கொஞ்ச நெஞ்சம் பாடங்களை கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொரோனா. உலகத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு 4.6 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டோராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் 3 கோடி மக்கள் குணமானவர்களாக இருக்கின்றார்கள். 12 லட்சம் மனித உயிர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இழப்பை கண்டு கொண்டிருக்கின்றது.
இந்தியாவை பொறுத்த மட்டிலே 82 லட்சம் பாதிக்கப்பட்டோர் மக்கள், அதில் இருந்து மீண்டவர்கள் 74 லட்சம் மக்கள், பலியானவர்கள் எண்ணிக்கையோ இன்றைக்கு சுமார் 1.2 லட்சம். இப்படி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுதான் இந்த கொரோனா. இதன் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கண்டுகொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நாம் வென்று மிக விரைவிலேயே மீண்டு வருவோம் என்பதில் இந்தியராகிய நம் அனைவருக்கும் எந்த ஒரு அச்சமும் இல்லை. இந்த உயிர்களுடைய இழப்பை பார்க்கின்ற பொழுது பணம் இருப்பவர் இல்லாதவர் என்று இல்லை, அதிகாரம் இருப்பவர் இல்லாதவர் என்று இல்லை, புகழோடு இருப்பவர் அல்லது புகழ் இல்லாமல் இருப்பவர் என்று, படித்தவரோ பாமரரோ படிக்காதவர்களோ அனைவரையும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இன்றைக்கு இழப்புகளை சந்திப்பதற்காக இந்த கொரோனா வந்து இன்றைக்கு மக்களை எல்லாம் வாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. எனக்கு ஒரு ஐயம், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பை நாம் தவறவிட்டு விட்டோமோ? அப்படி சுற்றுப்புற சூழலை நாம் பாதுகாத்திருந்தால் இந்த நிலை உலக அளவில் வராமல் இருந்திருக்குமோ? மாசு கட்டுப்பாடு, இன்றைக்கு காற்று மாசு அடைதல், தண்ணீர் மாசு அடைதல், நிலம் மாசு அடைதல், உற்பத்தி பொருட்கள் உணவுப் பொருட்கள் மாசு அடைதல் என்று இன்றைக்கு மாசுவே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கால கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். கொரோனாவுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு நிறைய நண்பர்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆம், இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும், நம் நாட்டில் உள்ள இந்தியர்கள் அனைவரும், தமிழ்நாட்டிலே உள்ள தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு கொரோனாவுடன் எப்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லாம் மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. நாங்கள் சார்ந்த கல்வியை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய மாற்றம். பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், இன்றைக்கு கடந்த மார்ச் 15ஆம் தேதியில் இருந்து இன்றைக்கு வரை சுமார் 222 நாட்கள் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் முறை சின்ன பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை சென்று கல்லூரியிலே பள்ளியிலே படிக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் நேற்று நம்முடைய தமிழக அரசு 16/11/2020 முதல் 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அதுக்கு மேல் உள்ள கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நேரிடையாக கல்லூரிக்கு பள்ளிக்கு வரலாம் என்கின்ற ஒரு ஆணை நேற்றைய தினம் தமிழக அரசு பிறப்பித்து இருக்கின்றது. கடந்த 7-8 மாதங்களாக இன்றைக்கு எப்படி நாம் கல்வியை போதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வளர்ந்துவிட்ட நாடுகளிலே ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாமும் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு எல்கேஜியிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வரை ஒரு குறிப்பிட்ட குறைந்த ஒரு காலநிலையிலே இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் நேரிடையாக வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இன்றைக்கு அவரவர்கள் வீட்டினுடைய ரூம்களிலே ஹால்களிலே கொண்டு வந்து விட்ட ஒரு நிலை. இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய மாறுதல் இன்றைக்கு பள்ளி கல்வி துறையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது.
நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருப்பதை கூட மிக அழகாக சிறப்பு விருந்தினர் அவர்கள் கூறினார். இதற்கு முன்பு ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் செல்லக்கூடிய நேரம் எவ்வளவு, போக வேண்டிய இடம், அந்த தூரம், நேரம், இவைகளை பொறுத்து போவதற்காக கூடிய ஒரு நேரம், திரும்ப வருவதற்கு, அந்த கூட்டத்திலே கலந்து பேசுவதற்கு என்று அதிகமாக நமக்காக நேரம் தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு, நான் கோவையிலே உட்கார்ந்து கொண்டு, என்னுடைய இனிய நண்பர் சேவன் அவர்கள் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு, அப்படி அவரவர்களுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த ஜூம் வாயிலாக தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இதையெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய ஒரு காலம். அந்த காலத்தை இதை நாம இந்த கொரோனா வரவில்லை என்றால் மிக ஸ்லோவாக குறைந்த நேரத்தில் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதிக நாட்கள் எடுத்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் வீட்டிலிருந்தே இந்த காணொளியின் வாயிலாக பேசக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகின்றது என்றால் அது கொரோனாவினால் ஏற்பட்ட அல்லது கற்றுத்தந்த பாடங்கள் என்றால் அது மிகையாகாது. இன்னைக்கு இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லாமல் இருக்கின்ற பொழுது இங்க ஒண்ணு பார்க்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் முன்னாடி குழந்தைய 8 மணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் அங்க தூங்கி எழுப்பி வச்சு, குளிக்க வச்சு, டிஃபனை கொடுத்து, மதிய சாப்பாடை கொடுத்து பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அனுப்புவார்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காலையிலிருந்து 24 மணி நேரமும் 24/7 என்று சொல்லுகின்ற ஒரு நேரம் இது. அனைத்து வேலைகளையும் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரிதான் சாப்ட்வேர் கம்பெனிஸ். இன்றைக்கு ஐடி பார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த கட்டிடங்களில் எல்லாம் இன்றைக்கு ஐடி பார்க் இருந்தது. எல்லாத்தையும் இன்னைக்கு வெக்கேட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாரும் பணியாளர்கள் எல்லாம் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா காலையிலிருந்து ஏர் கண்டிஷன்டு பஸ் போகும், நீங்க டாக்ஸி போகும், வேன் போகும், ஸ்கூட்டர் போகும், இப்படி பல்வேறு வாகனங்களிலே அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து பணிபுரியக்கூடிய தொழில்நுட்ப பூங்காவிற்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்தோம். ஆனால் கடந்த 7-8 மாதங்களாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு வீட்டிலேயே இருந்து கொண்டு, இன்றைக்கு வீட்டில் அலுவலகத்தில் இருந்தால் எதை நம்மால் செய்ய முடியுமோ செய்து கொண்டு இருந்தோமோ அதை இன்றைக்கு நாம் வீட்டிலிருந்து செய்து கொண்டு இருக்கின்றோம். வளர்ந்து விட்ட நாடுகளில், ஏன்னா இப்ப எங்க பொண்ணு தேயோன் பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, அவங்க தான் சொல்லுவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு முன்னாடியே இருந்தது. இப்ப கொரோனாவுக்கு பிறகு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இல்ல, முன்பேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற ஒரு அதிகமாக இன்றைக்கு வந்துவிட்ட ஒரு நிலை. நீங்க இப்படி ஐடி பார்க்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஹோட்டல்ஸ், இப்படி ஹைரைஸ் அபார்ட்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு நிறைய வெக்கேட் ஆகுது. என்னன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஹைரைஸ் பில்டிங்ல போகணும் மேல அப்படின்னு சொன்னா நீங்க இன்றைக்கு நாம இதுல தான் போகணும், லிஃப்ட்ல. அப்ப லிஃப்ட்ல போனா என்ன ஆகுது, இன்னும் குறைந்த இடத்திலே அதிக உறுப்பினர்கள் மேலேயும் கீழேயும் செல்லுகின்ற பொழுது அப்போ அவங்களுக்கு கொரோனா தொற்று வருதுங்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, வெர்டிகல் டெவலப்மெண்ட் வேண்டாம், ஹரிசாண்டல் டெவலப்மெண்ட் இருந்தால் போதும்னு சொல்றாங்க. இன்றைக்கு அதோடு மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி இருந்தால் கூட நம்ம தமிழகத்திலே, அதிலும் குறிப்பாக கோவை, இந்த வெஸ்டர்ன் பெல்ட், கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு திருமணம் என்றால் எவ்வளவு பணத்தை செலவழித்து ஒரு திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருமணங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, எவ்வளவு செலவுகளை மீதம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த படித்தல் கற்பித்தல் நேரங்கள் கூட இன்றைக்கு நமக்கு அதிகமாக
கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இப்படி பல்வேறு இன்னும் நிறைய நாம் பேசலாம். சேயோன் அவர்கள் ஒரு 10 மணித்துளிகளுக்குள் உங்களுடைய தலைமை உரையை ஆற்றுங்கள் என்று கூறினார். 10 மணித்துளிகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட என்னை சொல்ல வந்ததை சொல்லி முடித்து விட்டேன். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு கொரோனாவினால் பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மனித மனம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் பார்த்து தெரிந்து நாம் நல்ல ஒரு மனிதர்களாக, இந்த நாட்டிற்கு உதவி புரிபவர்களாக, நாட்டை முன்னேற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை. டாக்டர் சேயோன் அவர்களே, மியூட் எடுத்துருங்க, அன்மியூட் பண்ணுங்க. சேயோன் அவர்களே, அன்மியூட் பண்ணிக்கங்க. அதாவது நமது இன்றைய தலைமை உரையை மிகச் சிறப்பாக நிகழ்த்தினார்கள் முன்னை துணைவேந்தர் பேராசிரியர் முருகேசன் அவர்கள். அவர்கள் நிறைய நல்ல நல்ல பல தகவல்களை எல்லாம் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அன்பர்களே, நாங்கள் இந்த பப்ளிகேஷன் ஒண்ணு சொன்னோம்ல, அது நீங்க பாருங்க. இந்த இதுல இதுதான் இந்த இதுலயே ஒரு தகவல் வருது பாருங்க. கோவிட்டின் கதை, மக்கள் விழிப்புணர்வுக்கான பல்லூடக வழிகாட்டி. இதனை இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அறிவியல் தொழில்நுட்ப துறை அமைச்சகம் மற்றும் அந்த துறையினுடைய செயலர் வெளியிட்டார்கள். இந்த நூல்ல கடைசி பக்கம் பாருங்க. நான் ஒரு வைரஸ் அல்ல, ஓர் ஆசிரியன். கல்வி, சுகாதார சேவைகள் மற்றும் விஞ்ஞான மனநிலை ஆகியவை தேசங்களுக்கும் சமூகங்களுக்கும் ஏன் மிக முக்கியமானவை என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா என்ற ஒரு நல்ல படத்தோடு ஒரு பேராசிரியர் சொல்லிக் கொடுப்பது போல கரோனாவை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். என்ன அருமையான கற்பனை பாருங்கள். இந்த கோவிட்டின் கதை முழுக்க இதுக்கு பேர் சைன் டூன்பாங்க, அறிவியல் கேலி சித்திரங்கள். இந்த அறிவியல் சித்திரங்களின் வாயிலாக கோவிட் கதை உணர்த்தப்படுகிறது. இதே உத்தியத்தான் நான் திருக்குறளுக்கு சொன்னேன். திருக்குறள்ல பொதுவா இப்ப மலர் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் இதுவரை நம்ம ஒரு மலர் என்று சொன்னால் அதுல நிறைய பேர் கட்டுரை எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் நாம் வெளியிடுகிற கட்டுரை மலர்ல கட்டுரை இருக்கும், கதை இருக்கும், கவிதை இருக்கும், நாடகம் இருக்கும், கேலி சித்திரங்கள் இருக்கும், ஓவியங்கள் இருக்கும். ஓவியத்தின் வாயிலாக திருக்குறளின் மேன்மைகளை சொல்லலாம். எப்படி கோவிட்டின் கதையை சொல்ற மாதிரி வாழ்வியல் நெறிகளை ஓவியத்தின் வாயிலாக சொல்லலாம். அதனால அது கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ பல வடிவங்களில் சொல்லலாம் என்பதற்கு ஒரு சான்று. இந்த என்னன்னா, இன்றைக்கு கரோனா கற்றுத்தரும் பாடத்தை நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் கோவிட்டின் கதை இதற்கும் வாழ்த்துறை அணிந்துரை வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் டாக்டர் ரகுநந்தனன் அவர்கள். ஏனென்றால் அந்த தகவலை உங்களுக்கு சொல்லணுங்கிறதான் இந்த நூலை பாருங்க. இந்த கார்ட்டூன் இதெல்லாம் நல்லா தயார் பண்ணது நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் அண்ட் அஸ்ஸாம்ல அவரும் என்னுடைய நண்பர் தான். டாக்டர் அனமிகாரே மெமோரியல் ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க ஹிந்தில வெளியிட்டு இருந்தாங்க. அதை நாம மொழிபெயர்த்திருக்கிறோம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல இருந்து. அதை மொழிபெயர்த்த பெருமை நம் வானிலை விஞ்ஞானி முனைவர் KV பாலசுப்ரமணியத்தை சாரும். அவர் அறிவியல் பூங்காவில் தொடர்ந்து கட்டுரை எழுதி கொண்டிருக்கின்றார். அந்த நூலை நாம் வெளியிட்டிருக்கிறோம் என்ற ஒரு நல்ல தகவலையும் சொல்லி இப்பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வருமாறு நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் அன்பர், திருக்குறள் தொண்டர், நல்லாசிரியர் திருமதி மனோன்மணி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வார இடைவெளிக்கு பிறகு என்னுடைய தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு வாரமும் மிக அழகான கருத்துக்கள் நிறைந்த சிந்தனை அரங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது.
அந்த வகையிலே இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மருத்துவ பேராசிரியர் திரு மதிப்பிற்குரிய திரு எஸ் ரகுநந்தன் ஐயா அவர்கள். இவர்களை அறிமுகப்படுத்துவதில் உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை அவர்கள் பெருக்கிக் கொள்வதில் அவர்களுடைய திறமையை செலுத்துவார்கள். அந்த வகையில் நம்முடைய ரகுநந்தன் ஐயா அவர்களுடைய குவாலிபிகேஷன் பாருங்க. எம்டி ஜெனரல் மெடிசின், பிஜி டிப்ளமோ இன் ஹையர் எஜுகேஷன், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபசர் ஆஃப் இந்த மாதிரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய பணிகள் தொண்டுகள் பார்க்கும்போது எனக்கு தலையே சுத்திடுச்சு. அந்த அளவுக்கு இவர் தன்னுடைய மருத்துவ பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து 25 வருடம் சென்னை மயிலாப்பூர்ல நாங்க கேம்ப் நடத்துறது வழக்கம். 25 கேம்புகளுக்கு தலைமை ஏற்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து மருத்துவ பணி தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். Professor of Medicine, Institute of Internal Medicine, Madras Medical College, Physician, Rajiv Gandhi Government General Hospital, Chief Physician, IMCU, Toxicology Unit and Prison Control, Training and Research Center. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், ஒரு நிமிஷம். IMCU Toxicology Unit and Prison Control Training and Research Center, Rajiv Gandhi Government General Hospital, Chennai. Deputy Superintendent, Rajiv Gandhi General Hospital and State Nodal Officer of COVID-19. Medical Officer in charge, Art Clinic, Rajiv Gandhi Hospital. Chief Coordinator, Medical Education Unit, Madras Medical College. Chairman, Board of Studies of Final Year MBBS, Tamil Nadu MGR Medical University, Resource Person for Curriculum Development, Member of State Rapid Response Team for Infectious Disease, Government of Tamil Nadu, Member of Local Research Advisory Committee for Multidisciplinary Research Unit, ICMR. இப்படி பல மருத்துவ தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு ரகுநந்தன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்களை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தி வைப்பதற்காக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பினை எனக்கு தந்ததற்காக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நல்லதொரு அறிமுக உரையை நிகழ்த்திய நல்லாசிரியர் மனோன்மணி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ரகுநந்தன் அவர்களை இன்றைய அதாவது கரோனா கற்றுத்தரும் பாடங்கள் குறித்த சிறப்புரையை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பில் பணிவன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், உங்கள் சிறப்புரையை தாருங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள முனைவர் டாக்டர் செய்யோன் அவர்களே மற்றும் இந்த அரங்கிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பல துணைவேந்தர்கள், பல பேராசிரியர்கள், பல முனைவர்கள் இந்த அறிவியல் அரங்கத்தில் பங்கு கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதேபோல் என்னை அறிமுகம் செய்த அம்மையார் மனோன்மணி அவர்களுக்கும், நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் பிரசன்னா அவர்களுக்கும் எனது நன்றி. மற்றும் இந்த அறிவியல் அரங்கத்திற்கு பங்கு கொள்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த அறிவியல் அரங்கம் பற்றி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் செய்யோன் அவர்கள் என்னை கேட்டபோது, அவர் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் வீக் இந்த புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷன்லயே சில டவுட்ஸ்லாம் வந்தது. சாட்ல நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அப்போ நான் பேரலா இன்னொரு மீட்டிங்ல இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல நான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னால் அந்த சமயத்தில் என்னால் வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன், பட் ஆடியோவில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் டே
ஐயா அவர்கள் சிறப்பாக எல்லாத்தையுமே வந்து ஒரு யூடியூப் சேனல்ல போடுறாங்க. ஸோ பார்க்கும்போது பல ஐயப்பாடுகள் கேள்விகள்லாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஆஸ் அ மெடிக்கல் டாக்டர் ஐ தாட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங் ஆன் திஸ் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. அப்படி நினைத்து இருக்கும் போது தான் ஐயா அவர்கள் இந்த ப்ரோக்ராமை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் மீண்டும் அவளுக்கு நன்றி சொல்லி என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு கூட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐ திங்க் எல்லாருமே நம்ம சிறப்பு வாழ்த்துறை தலைமை உரையாற்றிய ஐயா அவர்கள் கூட சொன்னாங்க, இட் இஸ் டீச்சிங் லெசன்ஸ் ஃபார் எவ்ரிபடி, starting from the presidents, prime ministers of all the countries to the scientists, doctors to the layman வரைக்கும் நம்ம ஒரு பாடங்கள் கத்துட்டு இருக்கோம் இந்த கரோனா மூலியமா. அதுல வந்து நம்ம 2 ஆஸ்பெக்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஒன்று வந்து சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த அரங்கத்துல பங்கு கொள்கின்ற அனைவருமே ஒரு சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல அவங்களுடைய ஓன் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. ஸோ நான் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நான் தேவையான அளவுக்கு மட்டும் நான் சொல்றேன். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கு கடைசியில. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஐயப்பாடு இருந்தாலும் நம்ம மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் உங்களுக்கு எந்த ஐயப்பாடு இருந்தாலும் ஆர் எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ அதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னாலும் கேட்கலாம். ஸோ வித் தி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் நவ் ஐ கோ டு மை presentation. So the best teacher of the year 2020 should go to Corona. I think there should not be any second opinion on this particular point. It is teaching. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, நம்ம சாதாரணமா ஒரு டெங்கு இருக்கு, பன்றி காய்ச்சல் இருக்கு, அந்த மாதிரி நோய்கள் நம்ம ஆல்ரெடி அதை பத்தி அறிஞ்சிருக்கோம். அதை பத்திய ஒரு தெளிவான விளக்கங்கள் இருக்கு. அதனால நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா கொரோனா பொறுத்த வரைக்கும் every day we are learning lessons from corona, both scientifically and medically also. So we have to understand the limitation of this COVID-19 also. What we know about COVID-19 is little. That also keeps changing. That is very, very important. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம இந்த கோவிட் ஜனவரி பிப்ரவரியில ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஸ்டீராய்ட்ஸ்ங்கிற அந்த மருந்தை வந்து கொடுக்கக்கூடாது, அந்த ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா நோய் வந்து அதிகமாகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இருந்தோம். இன்னைக்கு வந்து ஸ்டீராய்ட் ஷுட் பி யூஸ்டுங்கிறோம். ஸோ எதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா, நம்ம எதை பத்தி பேசினாலும் அதோட கருத்துக்கள் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பட கருத்துக்கள் மாறிட்டு இருக்கு. தட்ஸ் கீப் சேஞ்சிங் அண்ட் there is no consensus. That is also a understanding the limitations we have to understand. ஸோ நம்ம முதல் கொரோனாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் சொன்னாங்க, நம்மளுடைய வாழ்க்கை முறையில சிலதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்தல, சரியா நம்ம கடைபிடிக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அது வந்து முற்றிலும் சரி. அதுதான் இப்ப நம்ம உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, எமர்ஜிங் அண்ட் ரீ எமர்ஜிங் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு இந்த ஒரு ரெண்டு டிசீசஸ் குரூப் ஆஃப் டிசீஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு கம்யூனிகபிள் டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அடுத்தது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலேரியா, டைஃபாய்டு, கோவிட் இதெல்லாம் வந்து ஒரு கிருமி மூலமா வரக்கூடியதெல்லாம் நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சொல்றோம். நான் இன்ஃபெக்ஷியஸ் வந்து ஒரு சுகர், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் நான் இன்ஃபெக்ஷியஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஸ்டிஃப் காம்படிஷன். நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஜாஸ்தியா இருக்கா இல்ல நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு வேக்கப் கால்னு சொல்ற மாதிரி இந்த கொரோனா வந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஸோ இதே சமயம் எமர்ஜிங்கிறது ஒரு புதுசா வரக்கூடிய நோய்கள். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஹெபோலா, கொரோனா, நிப்பா வைரஸ் இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜிங் டிசீசஸ், புதுசா வரக்கூடிய நோய்கள். இதுல அடுத்த கருத்து என்னன்னா, ரீ எமர்ஜிங் இன்ஃபெக்ஷன். நம்ம அதெல்லாம் போயிடுச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா திருப்பி அது வருது. குறிப்பா சொல்லணும்னா டிப்தீரியா, தொண்டை அடைப்பான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த தொண்டை அடைப்பான் நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்தீரியா கேசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி டெங்கி கேசஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி சில நோய்கள், மலேரியா அகைன் ரீஎமர்ஜ் ஆகுது, டிபி ரீஎமர்ஜ் ஆகுது. ஸோ அதனால நம்ம நோய்களை வந்து எமர்ஜிங் அண்ட் ரீஎமர்ஜிங் அப்படின்னு 2 விதமா பிரிச்சுக்கலாம். அதுல எதுக்கு என்ன காரணம், ஐயா அவர்கள் சொன்னது போல ஏன் இந்த மாதிரி ஒரு நோய்கள் நம்ம புது நோய்கள் நம்ம தாக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து குளோபலைசேஷன். ஸோ டிராவலிங் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 700 மில்லியன் மக்கள். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கோவிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவிட் வந்து இந்த வுஹான் நகரத்துல தான் ஆரம்பிச்சது, முதல்ல ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் அந்த மந்த் ஆஃப் டிசம்பர், அங்க வந்து அப்ப சைனீஸ் நியூ இயர்.
ஸோ அப்போ உலகம் எங்கும் பரவி இருக்கின்ற அந்த சைனீஸ் பீப்புள் அவங்க நியூ இயர்க்கு அவங்க சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிசம்பர் மாதம் பல சைனீஸ் பீப்புள் மற்ற நாடுகளிலிருந்து வந்தபோது அவர்கள் திரும்பி அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த நாடுகளுக்கு செல்லும் போது இந்த கிருமியை எடுத்து போயிருக்கலாம். ஸோ பிஃபோர் கம்யூனிட்டி குட் பி அவேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், the disease has started spreading. So that is the biggest challenge of globalization and traveling. Then unprecedented growth and expansion of human population. Again, all of us are aware of that. அதே மாதிரி என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் சார் அவங்க கூட சொன்னாங்க, பில்டிங்ஸ்லாம் இனிமேல் வெர்டிகலா போகாம ஹரிசான்டலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குளோபல் வார்மிங், அகைன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஃபார்மிங் ப்ராக்டிஸ். நம்ம வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் இப்போ நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஹியூமன் அனிமல் இன்டர்ஃபேஸிங் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது இப்போ. அகைன் அர்பனைசேஷன், நம்ம ஆல்ரெடி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி எங்கள் சொந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தா அந்த கிராமத்தில் யாருமே மாஸ்க் போடல. பிகாஸ் அங்கே காற்றோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, வீடுங்கள்லாம் தனித்தனியாக நல்லா விசாலமாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு க்ரௌடிங்கோட கான்செப்டே அங்கே இல்லை. பட் நம்ம சிட்டி லைஃப் நம்மளுக்கு தெரியும், சார் சொன்ன மாதிரி லிஃப்ட்ல போனாவே வி ஆர் கெட்டிங் இன்ஃபெக்டட்ங்கிற. ஸோ அந்த அர்பனைசேஷன் இஸ் முக்கியமான காரணம். ஆல்ரெடி ஐ டாக்ட் அபவுட் ஹியூமன் அனிமல் இன்டர்ஃபேஸ், அதை பற்றி பேசுவோம். அகெயின் ஹவு த மைக்ரோபயாலஜி வைரஸ் ஆல்சோ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு. அந்த ஸ்மார்ட்னஸ் ஆஃப் த வைரஸ் பற்றி நான் சொல்கிறேன் பின்னாடி. அகெயின் இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னுடைய டாக்கை வந்து ஒரு 6-7 பகுதியாக பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து அந்த எபிடிமியாலஜி, இந்த நோயை பற்றிய ஒரு பேசிக் தகவல். அடுத்தது அந்த நோயான அறிகுறிகள் என்ன, அதை எவ்வாறு கண்டறிவது, அந்த நோய் வந்தால் என்ன பக்க விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ முறைகள் என்ன, கடைசியா வேக்சின். ஐ திங்க் வேக்சின் பற்றி நம்ம இன்னைக்கு கூட நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. தடுப்பு முறைகள் வேக்சின் பிளஸ் ஒரு தனிப்பட்ட நபரோட பிஹேவியரல் சேஞ்ச் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ எனக்கு அளிக்கப்பட்ட அந்த 30 நிமிடங்கள்ல நம்ம இதை பிரிச்சுப்போம். இந்த பர்டிகுலர் பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அடிப்படை காரணம். இப்போ ஏன் நம்மளுக்கு நிறைய இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வருதுன்னு, இதை நம்ம ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்றோம். ஏன் ஜூனோட்டிக் சொல்றோம்னா, இந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதால நம்மளுக்கு வருது. இந்த பர்டிகுலர் ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்க அனிமல்ஸ் கிட்டயும் இருக்கலாம், வைல்டு அனிமல்ஸ் கிட்டயும் இருக்கலாம். ஆர் இந்த வைல்டு அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய வீட்டில் நம்ம மனிதர் அடிக்கடி பழகக்கூடிய டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு எப்படி வருதுன்னா, இந்த வெக்டார்ஸ் மூலயமா, அந்த கொசு இல்லை இந்த ஈக்கள் மூலமா இந்த வெக்டார்ஸ் கேன் டிரான்ஸ்மிட் த வைரஸ் ஃப்ரம் த வைல்டு அனிமல்ஸ் டு தி டொமஸ்டிக் அனிமல்ஸ். அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த டொமஸ்டிக்ஸ் அனிமல் மூலமா ஹியூமன்ஸ்க்கு வருது. ஸோ நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு நோய் அந்த அளவுக்கு வந்து தே கேரி த வைரஸ். ஸோ ஒன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் சொல்றோம். இந்த பன்றி காய்ச்சல் இருந்து ஹியூமனுக்கு வந்தது, ஆனா சப்சிக்வெண்டா ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் தான் வருது. அதனால கூட ஆக்சுவலா பன்றி காய்ச்சல்னா பன்றி கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்ததே தவிர சப்சிக்வெண்ட் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன். ஸோ அப்போ ஹியூமன் ஆம்பிளிஃபிகேஷன் ஆகி ஹியூமன் டிராவல் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ பேண்டமிக். ஸோ நம்ம இந்த டிசீஸை கூட 3 வகையா சொல்லுவோம், எபிடமிக், எண்டமிக் அண்ட் பேண்டமிக். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க கொரோனா இஸ் அ டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் பேண்டமிக். எபிடமிக்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அதிகமான ஒரு நோய்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெங்குன்னு எடுத்துப்போம், ஒரு பர்டிகுலர் மாவட்டத்திலேயோ இல்லை பர்டிகுலர் வில்லேஜ்லேயோ அந்த டெங்கு அவுட் பிரேக் ஆச்சுன்னா அதை ஒரு எபிடமிக்னு சொல்லுவோம். எண்டமிக்னா எப்பயுமே இருந்துக்கக்கூடிய நோய்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டியூபர்குலோசிஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் எண்டமிக். பேண்டமிக்ங்கிறது ஒரே சமயத்தில் உலகம் ஃபுல்லும் பரவக்கூடிய நோய். அது வந்து ரொம்ப அபூர்வமான நோய்கள் தான். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இப்போ நம்ம கொரோனாவை பார்க்குறோம். ஸோ இந்த பேண்டமிக்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்த ஒரு எமர்ஜிங் பேண்டமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சார்ஸ், தட் இஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் சொல்றோம். இது 2002 வந்து ஹாங்காங் மற்றும் சைனால இது அப்போ வந்தது. பட் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அது ஏன் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொல்றேன். அடுத்தது H1N1 இன்ஃப்ளூயன்ஸா, இதுதான் வந்து இந்த பன்றி காய்ச்சல் சொல்லக்கூடிய ஸ்வைன் ஃப்ளூ. அதுவும் நம்மளால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சது. அப்புறம் மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். அதுதான் வந்து இப்போ இந்த சவுதி அரேபியால வந்தது 2012. இப்போ 2019 வந்திருக்கிறது SARS-2.
ஓகே, இப்போ இதுதான் நான் சொன்ன ஒவ்வொரு அனிமல் மூலியமா நம்மளுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ஸ் கோவி என்று சொல்லக்கூடிய நோய் வந்து நம்ம ஒரு இந்த சிவெட் கேட்ஸ் அப்படிங்கிற இந்த சிவெட் கேட்ஸ் மூலியமா நம்ம மனிதனுக்கு முதல்ல வந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மஸ் பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா அந்த அரப் கண்ட்ரீஸ்ல கேமல்ஸ் மூலியமா கேமல் கிட்ட இருந்து முதல்ல ஹியூமன்ஸ்க்கு வந்தது. சப்சிக்வெண்டா ஹியூமன்ஸ் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். நம்ம லாஸ்டா பார்க்குற இந்த சார்ஸ் கோவி 2 பார்த்தீங்கன்னா பேங்கோலின். இது வந்து ஒரு ஹேண்ட் ஈட்டர், எறும்பு தின்னக்கூடிய ஒரு இது ஒரு அனிமல், ரெப்டைல் அனிமல். அது வந்து பேங்கோலின் கிட்ட இருந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்திருக்கோம்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உலக சுகாதார நிறுவனம் வந்து இப்போ வந்து ஒன் ஹெல்த் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த்தி பீப்புள் பத்தி பேசணும், அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், நல்ல ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும்னா ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஹெல்த்தி அனிமல்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது மூணும் ஒன்றாக இருந்தாதான் நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தான லைஃப் வாழ முடியும். அததான் ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் இப்போ நான் சொன்ன உங்களுக்கு எந்தெந்த டைட்டில் பண்றோம் அப்படின்னு. ஸோ முதல்ல அந்த எபிடிமியாலஜி பத்தி பேசுவோம். ஸோ இது மெயினாக COVID-19. ஏன் இது COVID-19 அப்படின்னு வந்ததுன்னா CO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரோனா, VI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைரஸ், D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசீஸ் அண்ட் 2019 இயர் ஆஃப் ஆரிஜின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பர் லாஸ்ட் வீக்ல தான் இந்த நோயை பற்றிய ஒரு டிக்ளரேஷன் வந்தது. பட் அதோட பிரச்சனை எல்லாமே 2020 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெக்னிக்கலாக பார்த்தா அது 2020 தான் சொல்லணும். பட் somehow because it landed in the last week of 2019, it got the name of 2019. Okay, what is this corona virus அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a respiratory virus. நம்ம upper respiratory tract இல்ல lower respiratory tract பாதிக்கக்கூடிய ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒன்று வந்து சார்ஸ், அடுத்தது மர்ஸ், புதுசாக வந்திருக்கிறது வந்து கரோனா. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்ல கரோனா வைரஸஸ் மொத்தம் 7 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்ல காமிக்கிறது தான் வந்து இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சிவியர் டிசீசஸ். பட் மைல்டு டிசீஸ், நம்ம ஆர்டினரி எல்லாருக்குமே ஒரு கோல்டு பிடிக்கும். ஸோ இந்த நார்மல் கோல்டை வைரஸ் தான் உண்டாக்கக்கூடிய, நார்மல் கோல்டு உண்டாக்கக்கூடிய வைரஸ் தான் அதர் வைரஸஸ் லைக் COVID-229, OC43, NL6 இதெல்லாம் வந்து. பட் இந்த 3 தான் நம்ம அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து இது வருதுன்னு பார்த்துட்டோம். அகைன் வெரி இன்ட்ரெஸ்டிங் thing is several known coronaviruses are still circulating in the animals that have not yet infected humans. So futureல பார்த்தீங்கன்னா கொரோனா போல பல வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வைரஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வைரஸ் வந்து ஒரு கிருமி வந்து அது தன்னைத்தானே நிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா அதற்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய இந்த எஸ் ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மற்ற ப்ரோட்டீன்ஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பட் இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் தாக்குது. ஸோ நம்ம இந்த அகைன் கொரோனாங்கிறாவே ஒரு சன்னோட ரேஸ் மாதிரி, கொரோனாங்கிற மீனிங்கை வந்து சன்லைட் ஆர் சன்னோட அந்த கதிர்கள் தெரியற மாதிரி இருக்கிறதால தான் இதுக்கு பேரும் வந்து கொரோனான்னு பேர் வந்தது. அகைன் திஸ் ஸ்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த கொரோனா வைரஸ் எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவருக்கு தாக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரிசப்டார்ஸ், இந்த ACE2 அப்படின்னு சொல்லுவாங்க. ACE2னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ரிசப்டார்ஸ். ஸோ இது முக்கியமாக எங்கே இருக்கு நம்ம உடம்புல இந்த ரிசப்டார்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூக்குல, தொண்டையில, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கு. அதே மாதிரி குடல் பகுதியில் GI கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ஸ்ல அதிகமாக காணப்படுது. அடுத்தது இதயத்திலையும் அதிகமாக காணப்படுது. மற்ற பகுதிகளிலும் இருக்கு. பட் அதிகமாக இருக்கக்கூடியது ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். ஸோ இந்த வைரஸ் ஆனது என்ன பண்ணுது, ஒரு மனிதரிடம் வந்து நெருங்கும் போது இந்த ACE ரிசப்டார்ஸ் வழிக்காக தான் ஒரு செல்ஸ்குள்ள போய் அட்டாச் ஆகுது. ஸோ அதனால இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரெட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னா அதுக்கான காரணம். ஓகே, அகைன் இப்போ சாம் கூட சொன்னார், இப்போ முதல்லலாம் வந்து ரொம்ப லேட் ஆச்சு, இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அதை டெபிக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்லைடு. ஜஸ்ட் டு கம்பேர், HIV வாஸ் ஐ திங்க் நம்ம 1980s நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் HIV பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது. ஆனால் நீங்கள் அந்த டைம் லைன் பாருங்க, 81, 83 தான் அந்த வைரஸை கண்டுபிடிச்சாங்க. டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆச்சு.
அதுக்கு வேண்டிய ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. இன்னும் வேக்சின் நம்ம ஹெச்ஐவிக்கு கண்டுபிடிக்கல. பட் வாட் ஹேப்பன் இன் COVID-19 20th of December 19ல அவுட் பிரேக் சைனால இருக்குன்னு வெளியிடுறாங்க. அதை வந்து உடனே ஐசோலேட் பண்ணிட்டாங்க. ஐசோலேட் பண்ணி அதோட ஜெனட்டிக் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஜெனட்டிக் சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதால உடனே டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், RT-PCR அந்த டெஸ்ட் உடனே வந்துருச்சு. ஸோ நீங்க வித்தின் 1 month இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருடங்கள் எடுத்தது, இங்க 1 monthக்குள்ள நம்ம டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அஃப்கோர்ஸ் ட்ரக்ஸ்க்கு வந்து ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். அஃப்கோர்ஸ் வேக்சின் இஸ் ஆல்சோ பெண்டிங். ஸோ இந்த ஸ்லைட் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லைட். நான் சொன்னேன் இந்த கரோனா வைரஸ்ங்கிறது சார்ஸ் மெர்ஸும் வந்து இந்த கரோனா இப்போ வந்திருக்க கரோனாவோட ப்ரீவியஸ் எடிஷன் சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் கரோனா வைரஸ் 2. பட் இது வந்து 2003லயும் 2011லயும் நம்பர் ஆஃப் கேசஸ் பாதிக்கப்பட்டது பாருங்க 8098, 2519 சொல்றாங்க. ஆனா ஃபேட்டாலிட்டி ரேட் இறந்து போனவர்கள் சதவீதம் 11%, மர்ஸுக்கு வந்து 34%. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி நோய் பரவக்கூடிய தன்மை அதுக்கு கம்மி, ஆனா உயிரிழப்பை அதிகமாக உண்டாக்கியது. இதே நம்ம இப்போ SARS-CoV-2க்கு வருவோம். நீங்க SARS-CoV-2ல பாத்தீங்கன்னா உலகமெங்கும் பரவிடுச்சு, எங்கெங்கும் காணினும் கோவிடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா 3+ இருக்கு. லக்கிலி திஸ் இஸ் வாட் காட் இஸ் கைண்ட் எனஃப் டு காஸ் லெஸ் மார்டாலிட்டி. 1% லெஸ் தென் 1% தான் இறப்பு சதவீதம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு பரவும் விகிதம் ஜாஸ்தி இருக்கு, ஆனா உயிரிழப்பு கம்மியா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உயிரிழப்பு ஜாஸ்தியா இருக்கு, பரவும் விதம் கம்மியா இருந்தது. ஜஸ்ட் இமேஜின் வாட் கேன் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். இதோட 2 காம்பினேஷன் சேர்ந்துச்சுன்னா COVID-3 COVID-4 வரலாம். தட் மீன்ஸ் டிரான்ஸ்மிசிபிலிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும், டெத்தும் ஜாஸ்தியா இருக்கும். அப்பதான் வந்து இட்ஸ் கோயிங் டு கிரியேட் எ ப்ராப்ளம். ஸோ நம்ம கொரோனாக்காக இப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டிய அத்தனை வழிமுறைகளும் ஏதோ இன்னும் 1 வருஷம் முடிஞ்சோன்னு முடிக்க போறோம், 2 வருஷத்துல முடிக்க போறோம்ங்கிறது இல்லை. we have to make it as a habit. நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு 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 பிஹேவியரல் சேஞ்சாக பர்மனண்டா அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கலாம். Again, how does it spread? Spread again, it's an airborne spread. Again, it can through touch surfaces மூலியமா பரவலாம். இன்ஃபேக்ட் நான் எப்படி அந்த கருத்துக்கள் மாறுறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம முதல்ல என்ன சொன்னோம்னா காற்று மூலியமா பரவுவதை விட டச் சர்ஃபேசஸ் தான் ஜாஸ்தி பரவுது அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னோம். பட் நவ் அகைன் இந்த கிட்டத்தட்ட ஒரு 8 மாத அனுபவத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா டச் சர்ஃபேசஸ்ல பரவலாம், பட் அதோட முக்கியமானது ஏர்பார்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை இந்த மாஸ்கிங் பத்தி நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அகைன் ஆல்ரெடி வி நோ அபவுட் ஹேண்ட் வாஷிங். பட் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஹேண்ட் வாஷிங் வந்து சும்மா போய் கை கழுவுறது இல்லை, அது ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஸோ நம்ம கை கழுவுறது முக்கியத்துவத்தோட அதை எவ்வாறு கழுவணும், கிட்டத்தட்ட 40 செகண்ட்ஸ் நம்ம அந்த கை கழுவுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். சும்மா போய் ஒரு 5 to 10 seconds கை கழுவுறதுல ஒன்றும் பயனளிக்காது. ஸோ தேர் ஆர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். நம்ம முக்கியமாக குழந்தைங்களுக்கு அதை பழக்கப்படுத்தி விடணும், ஸோ தட் தே மேக் இட் ஆஸ் எ ஹேபிட். ஓகே, ஸோ ஒரு வைரஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அது மிருகத்திலேருந்து நம்ம மனிதருக்கு வந்தாலும் இப்பொழுது பரவுறது வந்து ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதருக்கு தான் பரவுது. ஸோ அதில் முக்கியமாக எப்படின்னா ஒன்று கான்டாக்டாக இருக்கலாம், டச் சர்ஃபேசஸ் மூலியமாக இருக்கலாம், இருமும் போதோ தும்பும் போதோ இருக்கலாம். இன்ஃபேக்ட் சத்தமாக பேசும்போதும் அது பரவலாங்கிறான். அதனால தான் நம்ம வந்து பேசும்போது கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுறது, கொஞ்சம் சாதுவாக மைல்டாக பேசுறது பெட்டர். அது மாதிரி பேசும்போது சைடில் மியூசிக்கு மற்ற சவுண்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான, நான் பார்த்து நிறைய பேர் மாஸ்க் போட்டிருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது கரெக்டாக அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு போய் பேசுவாங்க. ஆக்சுவலா மாஸ்க் போடுறதே பேசும்போது பரவுறதை தவிர்க்கிறது தான். அதை வந்து நம்ம தயவுசெய்து அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி கொஞ்சம் சவுண்டா ஒரு என்வரன்மெண்ட்ல இருக்கும்போது நம்ம அதிகமா சத்தம் போட்டு பேசும்போது என்ன ஆகும்னா the virus can spread. So these are small things that makes a lot of impact. Again, ஃபோமைட் மூலியமா சொன்னாங்க டச் சர்ஃபேசஸ், முக்கியமா நம்ம மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹேண்ட் கிரிப்ஸு, அப்புறம் லிஃப்ட் பட்டன்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஜஸ்ட் ஃபார் சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபீக்கோ ஓரல் வாய் விட்டு நீர் மூலியமா உணவு மூலியமா பரவலாம், பட் தட்ஸ் வெரி வெரி ரேர். அதே மாதிரி மதருக்கு சைல்டு பரவலாம், பட் நாட் எட் கிளியர்லி டிஃபைன்டு. அகைன் நிறைய பேர் கேட்பாங்க, சார் எங்கள் வீட்டில் நாய் இருக்கு, அந்த நாயிலேருந்து எனக்கு வந்துருமா அப்படின்னு கூட நிறைய கேட்குறாங்க. ஸோ அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ரைட் நவ்
It is not there. It is now only human to human transmission. Again, எவ்வாறு பரவலாம் நான் சொன்னேன், ஒரு என்வாயர்மெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து நம்ம பல முனைவர்கள், பல சயின்டிஸ்ட், பல பேர் இங்க பாக்குறீங்க. தயவுசெய்து இதை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன போது, யூ பி தி சேஞ்ச் யூ வாண்ட் டு see in this world. ஃபர்ஸ்ட் அந்த மாற்றத்தை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பாதி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ரூம்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ இன்டோர், there is no ventilation, lack of ventilation இருக்கு. and most of our rooms are air conditioned, again crowded. இதெல்லாம் வந்து ஒரு ஐடியல் என்வாயர்மெண்ட் ஃபார் தி ஸ்ப்ரெட் ஆஃப் த வைரஸ். ஸோ கூடுமான வரைக்கும் நல்ல ஒரு காற்றோட்டமான உள்ள ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். சார் எங்க ரூமுக்கு காற்றோட்டமே வராது அப்படின்னா அதுக்கு என்ன வழி இருக்குன்னு நான் கடைசியில சொல்றேன். Again, this slide is very very important. ஏன்னா இதுதான் வந்து மெசேஜ் ஐ வுட் சே ஆஃப் த ஹோல் டாக். நிறைய பேர் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் ஏன் மாஸ்க் போடணும், அதுதான் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த ஸ்லைட்ஸை பாருங்க. இந்த நபர் வந்து இதுல அகைன் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதருக்கு வந்து அறிகுறி வந்த பிறகுதான் அவர் இன்ஃபெக்டிவ் ஆகுறது இல்லை கரோனா பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து சிம்டம்ஸே இல்லாம, எந்த ஒரு அறிகுறி இல்லாமையே நான் என்கிட்ட இருந்து கரோனா வைரஸை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், நம்பர் 1. ஆர் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு புதன்கிழமை அன்னைக்கு காய்ச்சல் வரப்போகுது, கரோனா அறிகுறி வரப்போகுது புதன்கிழமை, ஆனா நான் இன்னிலிருந்தே இன்ஃபெக்டிவ் ஆயிடுறேன். தட் மீன்ஸ் எனிபடி கேன் பி இன்ஃபெக்டிவ். அதான் மெசேஜ். எனிபடி இன் த கம்யூனிட்டி கேன் பி இன்ஃபெக்டிவ், தட் வி கேனாட் ஐடென்டிஃபை. ஸோ அது மாதிரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த நபர் வந்து இன்ஃபெக்டிவா இருக்காரு, கேரியரா இருக்காரு, இவர் மாஸ்க் போடல, ஆனா இந்த அம்மா மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸ்டில் டிரான்ஸ்மிஷன் ப்ராபபிலிட்டி 70%. இதே ரிவர்ஸ் பாருங்க, இந்த அம்மா மாஸ்க் போட்டிருக்காங்க, இன்ஃபெக்டிவ் கேரியர், இந்த அம்மா மாஸ்க் போடல, சான்சஸ் ஆர் ஒன்லி 5%. போத் ஆர் வேரிங் அ மாஸ்க், சான்சஸ் ஆர் 1.5%. ஸோ இதுல இருக்க வெரி சிம்பிள் மெசேஜ், எல்லாரும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது தயவு செய்து மாஸ்க் அணிவதை வந்து ஒரு பழக்கம், ஒரு எப்படி நம்ம வெளியே போகும்போது ஒரு ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ போட்டு போற மாதிரி மாஸ்க் போடுவது என்பது கம்பல்சரி. இன்ஃபேக்ட் சிங்கப்பூர்ல உங்களுக்கு தெரியும், அரெஸ்ட் பண்ற அளவுக்கு they have made the law. ஓகே, தென் இந்த நோய் யார் அதிகமா பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் இஸ் a very important, it's a proved beyond doubt. நீங்க மோர் த ஏஜ், தட் இஸ் 50+ இருந்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இட் இஸ் வெரி. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், தயவு செய்து வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். ஐயோ நான் கல்யாணத்துக்கு போறேன்னா கோச்சிப்பாங்களே, அந்த ஒரு விழாவுக்கு போறேன்னா கோச்சிப்பாங்களே, அதெல்லாம் கோச்சனா கோச்சிக்கு போட்டோம், நோய் வேணா நம்ம தான் கஷ்டப்படணும். தயவு செய்து unnecessary visits outside the home, especially old people, please do not go out. That is number 1. Then heart to cardiac problems பொறுத்த வரைக்கும் hypertension, then ischemic heart attack வந்தவங்க இல்ல blood pressure இருக்கவங்களுக்கு high riskங்கறாங்க. Of course diabetes is a very common risk. Again respiratory இல்ல பாத்தீங்கன்னா ஆஸ்மா இருக்கவங்க, COPD இருக்கவங்க, again cancer. In fact நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் were affected, but nowadays awareness ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி டயாலிசிஸ்ல இருக்கிற பேஷண்ட்ஸ், டயாலிசிஸ் இருக்கவங்களும் ஹை ரிஸ்க், நிறைய கேஸ் நம்ம பார்த்திருக்கோம். அகைன் ஒபிசிட்டி, உடல் பருமனமாக இருப்பதும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். எஸ்பெஷலி அவங்களுக்கு நோய் வந்தா காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமா இருக்குது. அகைன் நீங்க இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம், இந்த கரோனா கற்றுத் தந்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா மற்ற நோயெல்லாம் நம்ம இந்த டெங்கு காய்ச்சல் ஆகட்டும் இல்ல இந்த பன்றி காய்ச்சல் ஆகட்டும் பாத்தீங்கன்னா குழந்தைகளை அதிகமா பாதிக்கும், பிரெக்னென்ட் கருவுற்ற தாய்மார்களை அதிகமா பாதிக்குது. ஆனா இந்த கொரோனா என்பது இவங்க 2 பேரையும் ரொம்ப ஜென்டிலா தான் பாக்குது. குழந்தைங்களும் இறப்பு சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு, அதே மாதிரி பிரெக்னென்ட் உமனுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. அது ஒரு நல்ல விஷயம் இந்த கொரோனால. அடுத்தது டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரல் பிராக்டிஸ் பண்றவங்க, இன்டென்சிவிஸ்ட், டென்டிஸ்ட், ENT சர்ஜன்ஸ் ஆர் நர்சஸ், they are at high risk. ஓகே, அகைன் அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபீவர், சோர் த்ரோட், தொண்டை கமரல், சளி வரலாம், பாடி பெயின், ஹெட் ஏக், டயரியா. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ACE2 ரிசப்டார்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பகுதியில வந்து அந்த அறிகுறிகள் வரும். ஸோ டயரியா. அகைன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிம்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், அந்த டேஸ்ட் சென்சேஷன் குறையுது, அந்த மூக்கில் முகந்து பார்க்கக்கூடிய அந்த ஸ்மெல் சென்சேஷன் குறையுது. ஸோ தே கேன் ஹேவ் ரன்னிங் நோஸ், காஃப் இருக்கலாம், அப்பிடைட் இது இருக்கலாம், ஃபெட்டிக் இருக்கலாம். இதுல முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஓல்டு பீப்புள்.
வயதானவங்களுக்கு ஈவன் காய்ச்சல் கூட வராது. ஆனா உடம்பு அசதி, ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படியே படுத்துட்டே இருக்கலாமானா கூட தட் மே பி a symptom of COVID. அதே மாதிரி யங் அடல்ட்ஸ் பார்த்துருக்கோம், அடல்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அகைன் தே கேன் ஹேவ் ஃபீவர், காஃப் லைக் தட். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம்னா, நல்லா இருக்கிறவருக்கு ஒரு ஏதாவது ஒரு அறிகுறிகள், புது அறிகுறிகள் ஏற்படுமானால் அது கரோனாவா இருப்பது டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அகைன் இந்த கரோனா பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எந்தெந்த நிலையில இருக்கலாம். இப்போ ஒரு 100 பேருக்கு கரோனா ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 80-85% பேருக்கு ஒன்றும் ஆகாது. தே கேன் பி ஏசிம்டமேட்டிக், தட் இஸ் அறிகுறியே இல்லாம இருக்கலாம், இல்லை ஒரு மைல்டு சிம்டம்ஸோட இருக்கலாம். இவங்களாம் நம்ம வீட்டிலேயே பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 5 to 10% we need admission. That too in a very small hospitals we can manage. Maybe ஒரு 2 to 5% may need critical care admissions. ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்லைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம சொல்ல வரோம். They can be uninfected, they can have asymptomatic or a mild disease or a moderate disease or a severe disease, critical disease, and finally they can have a fatal disease also. ஸோ இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 85% வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. that can be managed at home. Okay, again this is a very good slide, especially நம்ம நிறைய பேர் இம்யூனாலஜி, மைக்ரோபயாலஜில எல்லாம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருக்க பல கருத்துக்கள் இதுல நம்ம சொல்லணும்னாலும் காலத்தின் அருமை கருதி ஒரு 2 கருத்து மட்டும் இந்த ஸ்லைட்ல நம்ம சொல்றோம். ஏன்னா இதுதான் வந்து கரோனா பற்றிய அத்தனை விஷயங்கள் இந்த ஸ்லைட்ல சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கரோனாவை 3 ஸ்டேஜா சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஏர்லி இன்ஃபெக்ஷன், அப்புறம் லங்ஸ்க்கு போகுது, அப்புறம் ஹைப்பர் இன்ஃப்ளமேஷன் ஃபேஸ். இந்த ஹைப்பர் இன்ஃப்ளமேஷன் ஃபேஸ்ல தான் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வைரல் ரெஸ்பான்ஸ் ஒருத்தருக்கு வந்து சப்போஸ் இன்னைக்கு எனக்கு கரோனா கிருமி நம்ம உடம்புல வந்தது, எனக்கு எப்போ அதோட அறிகுறிகள் தெரியும், அந்த இன்குபேஷன் பீரியட் சொல்லுவோம். ஸோ அந்த இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு 2 to 5 days இன்குபேஷன் பீரியட் ஆவரேஜ். பட் ஒரு சிலருக்கு 10 நாட்கள் அப் டு 14 days கூட வரலாம். பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு less than 1 week இஸ் இன்குபேஷன் ஃபேஸ். ஸோ இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏர்லியரா மூக்குல தொண்டையில இருக்கக்கூடிய வைரஸ் ஸ்லோவா கீழே இறங்கிடும். தட் இஸ் கீழே போகும்போது லங்ஸ்குள்ள போய் இட் காசஸ் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், நிமோனியான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்லாம் வருது. ஸோ இந்த வைரஸ் குறைய குறைய நம்ம உடம்புல ஹோஸ்ட் இஸ் அவர் பாடி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இதுதான் நம்ம இந்த நோய் இறப்பதற்கான, நோயில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹோஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் தான் காரணம். அதை பற்றி நம்ம பின்னாடி நான் சொல்றேன். ஸோ இந்த வைரஸ் குறையுது, ஹோஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக தே கேன் கோ ஃபார் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் இன் கரோனா. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளட் கவுண்ட்ஸ் பண்றோம். பிளஸ் டோன்ட் வரி அபவுட் ஆல் திஸ் திங், தே ஆர் ஆல் கால்ட் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ். நம்ம உடம்புல அந்த ஹோஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் எவ்வளோ இருக்கு, ஓவரா இருக்கா, நார்மலா இருக்கான்னு கண்டுபிடிக்க வேண்டியான பிளட் டெஸ்ட் இதெல்லாம். அகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க இருக்கிற அந்த நேசல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டியில இருக்கிற அந்த வைரஸ் வந்து ஸ்லோவா கீழே பரவி லங்ஸை பாதிக்குது. அகைன் நம்ம எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சக்கூடிய டெஸ்ட் எல்லாரும் கேட்கறாங்க, ஆர்டிபிசிஆர் பண்ணிட்டாங்களா, ஆர்டிபிசிஆர் பண்ணிட்டாங்களான்னு. இந்த ஆர்டிபிசிஆர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து டெக்னிக். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்வாப் எடுக்கணும்னு அந்த பிக்சர்ல சொல்றாங்க. எதுக்காக நான் இதை படத்தை போடுறேன்னா, நிறைய பேர் வந்து அந்த டெக்னிக் சரியா யூஸ் பண்ணலன்னா டெஸ்ட் கேன் பி நெகட்டிவ். தட் மீன்ஸ் ஸ்டில் இஸ் a ரியல் கேஸ். பட் எடுத்த ஸ்வாபோட டெக்னிக் சரியா இல்லைன்னா இட் கேன் பிகம் நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் அனதர் டெஸ்ட். இந்த ட்ரூ நேட், சிபி நேட்ங்கிறதெல்லாம் டேர்ம்ஸ் நம்ம கேள்விப்படலாம். இதெல்லாம் அனதர் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் தி வெதர் தட் பர்சன் ஹஸ் காட் டிசீஸ். அப்புறம் சர்வைலன்ஸ், இதை வந்து நம்ம நிறைய பேப்பர்ல படிக்கிறோம். எபிடியமாலஜிக்கல் சர்வைலன்ஸ் பார்க்கறதுக்காக இந்த சீராலஜிங்கிறது என்ன டெஸ்ட்னா, இந்த ஆன்டிபாடிஸ். நம்ம நார்மலா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை டயக்னோஸ் பண்ணோம்னா 2 விதமா பண்ணலாம். ஒன்று ஆன்டிஜன் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லது ஆன்டிபாடி இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல பேசின அந்த ஆர்டிபிசிஆர் ஆன்டிஜன் பார்க்குறோம். அடுத்தது ஆன்டிபாடி வந்து ஒரு கம்யூனிட்டியில தடுப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி அந்த கம்யூனிட்டியில டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ற டெஸ்ட் தான் இந்த ஆன்டிபாடி டெஸ்ட். ஓகே, தென் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பண்றது வந்து எக்ஸ்ரேஸ் எடுக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். அது பிகாஸ் இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் அண்ட் வி ஆர் டூயிங் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எக்ஸ்ரே எடுக்கலாம். தேவைப்பட்ட we can do a CT scan of the chest also.
These are the various pictures that how the lung can be involved in corona. Okay. Now நம்ம இந்த கொரோனா வந்த பிறகு ஏற்படுகிற அறிகுறிகள் என்ன, அதை எவ்வாறு நம்ம கண்டறிகிறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? ஸோ முக்கியமான காம்ப்ளிகேஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். ஸோ அதுதான் நிமோனியான்னு சொல்றோம், பிளஸ் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்ன்றது காமன். அடுத்த ப்ராப்ளம் வந்து செப்சிஸ். செப்சிஸ்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும்போது செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. வந்திருக்கிறது வைரஸ் இன்ஃபெக்ஷன், பட் secondary bacterial infection can set in, so that can cause sepsis and septic shock. இதுல முக்கியமா நீங்க இந்த ஒரு ARDSங்கிறது தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரோட அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த வார்த்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ம், ஹாப்பி ஹைபாக்சியா அப்படின்னு சொல்றோம். ஹாப்பி ஹைபாக்சியா அப்படின்னா என்ன இதுல ஹாப்பி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைபாக்சியாங்கிறது என்ன அர்த்தம்னா நம்ம ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறையுது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற அடல்ட்டுக்கு வந்து 98-99% இருக்கும் ஆக்சிஜன் அளவு ரத்தத்தில். அதை வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன இந்த பிஞ்ச் காக் மாதிரி இருக்கும், ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலியமா அதை நம்ம கண்டறியலாம். பட் இந்த இந்த கொரோனாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனாவால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதித்தவர் கூட சேச்சுரேஷன் 85-80 கூட போகும், ஆனால் அவருக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அவருக்கு சேச்சுரேஷன் குறைஞ்சா கூட அவர் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்துல இருப்பார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஞ்சரஸ் திங். ஸோ அதனால அவருக்கு அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்தாலும் அவர் ஹாப்பியா இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு தான் ஹாப்பி ஹைபாக்சியான்னு சொல்றோம். அதனால்தான் நம்மளுடைய மானிட்டரிங்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து தமிழக அரசு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தேவைப்படும் போது இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் நம்ம வச்சு மானிட்டர் பண்றோம். அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ACE2 ரிசெப்டார்ஸ் இதயத்துல அதிகமா இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். அப்புறம் வந்து இந்த த்ராம்போ எம்பாலிசம் அப்படின்னா ரத்த கட்டிகள், முக்கியமா வந்து கால் பகுதியில் இருக்கிற ரத்த குழாய்கள்ல இந்த த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகலாம். அதனால்தான் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு வைரஸா இருந்தாலும் ஒரு கிருமியா இருந்தாலும் ஒரு பிளட்ல எப்படி இந்த கொலஸ்ட்ரால்லாம் கிளாட் ஃபார்ம் பண்ற மாதிரி இட் கேன் காஸ் coagulation problem and it can cause thrombosis. Thrombosis is bloodல ஏற்படக்கூடிய அடைப்புகள். அந்த venous thromboembolism is very very common and we have seen that. Again sugar பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சுகர் உங்களுக்கு சுகர் அதிகமா ஆகலாம், சுகரே இல்லாதவங்களுக்கு கூட அந்த டைம்ல அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட டைம்ல சுகர் அதிகமான போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் முக்கியமா நம்ம என்ன சொல்றோம், இன்சுலின் தேவைப்படலாம் அவங்களுக்கு. ரெண்டாவது ஆல்ரெடி இன்சுலின்ல இருக்கவங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ், நான் ஒரு நாளைக்கு 10 யூனிட் 15 யூனிட் தான் சார் போடுறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 யூனிட் கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நிலை வரலாம். அஃப்கோர்ஸ் தே கேன் காஸ் கிட்னி ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் தேர். பட் முக்கியமா டெத் ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அகைன் டிஸ்சார்ஜ் ஆனவங்க, சப்போஸ் ஒருத்தவங்க கரோனாவால் பாதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆனவங்களுக்கு பல்மனரி ஃபைப்ரோசிஸ், அதாவது நுரையீரல் வந்து சுருங்கி போகலாம், அதுக்கு பேர் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். பக்கவாதம் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். நிறைய பேர் இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, சார் எனக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போச்சு திருப்பி வரலாமா, திருப்பி கொரோனா என்ன தாக்குமானா ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் வருமா வராதாங்கிறத நம்ம டைம் தான் சொல்லணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். நவ் ஐ கம் டு த லாஸ்ட் 5 minutes ஆஃப் மை பிரசன்டேஷன். முக்கியமா இந்த நோய் வந்து ஒரு உலக அளவுல பல மக்களை அக்ராஸ் தி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாரையும் பாதிக்கும் போது அரசாங்கத்தோட கடமை வந்து ரொம்ப இதுல அதிகமா இருக்குது. ஸோ இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் சரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நல்ல ஒரு வழிமுறைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அந்த லெவல் ஆஃப் கேரை வந்து 3ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்று கரோனா கேர் சென்டர், அடுத்தது டெசிக்னேட்டட் கோவிட் ஹெல்த் சென்டர், அடுத்தது டெசிக்னேட்டட் கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி 80 to 85% நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள ஒன்று ஹோம் கேர், இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 monthsல ஹோம் கேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு, ஆனால் ஹோம் கேர்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி அறை இருக்கணும், வீட்டில் ஒரு தனி அறையில அவங்களை தனிமைப்படுத்திக்கூடிய வசதி இருக்கணும். இல்லை சார் எங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு ரூம் தான், அந்த ரூம்லயே நாங்கள் 5 பேர் ஒன்னா இருக்கோம்னா கட்டாயமா அவரை அங்கே வைக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து கரோனா கேர் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 to 12,000 10,000 to 12,000 beds have been identified for corona care centers. மெயினா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல
ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, மெடிக்கல் ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி அங்க வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிறோம் 24 ஹவர்ஸ். அவங்களோட பல்ஸ் என்ன, டெம்பரேச்சர் என்ன, பிளட் ப்ரெஷர் என்ன, பிளட் சுகர் என்ன, எல்லாமே மானிட்டர் பண்றோம். சப்போஸ் அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, மெயினா இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு பத்தி நான் சொன்னேன், ஒரு கட் ஆஃப் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று 95 மில்லிமீட்டர்ஸ், 95 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் 95% சேச்சுரேஷனுக்கு கீழே போச்சுன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நார்மலுக்கு வந்து 99% இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜன் தேவைப்படுறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிடலாம். மூணாவது அவங்களுக்கு ஆர்கன் ப்ராப்ளம் இருக்கு, நுரையீரல் அதிகமாக பாதிப்பு, கிட்னி பாதிப்பு இருக்கு, ஹார்ட் பாதிப்பு இருக்குன்னா they have to come to designated medical college hospitals. ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங், டெஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து முதல் நாள் நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணோம்னா கிங் இன்ஸ்டியூட்ல பண்ணுவோம், அது கூட பாசிட்டிவா இருந்தா பூனே காமிச்சு அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஆரம்பிச்ச ஒரு டெஸ்டிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 1,00,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ற அளவுக்கு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எஸ்கலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரேசிங், ஒருத்தர் பாசிட்டிவ்னா அவர் கூட இருந்தவங்க அத்தனை பேரையும் ஸ்கிரீன் பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ப்ரோட்டோகால் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட். Again, we have an expert team consisting of all the specialists. We are meeting every week on Thursday between 3 to 4 p.m. to review the protocols. As I said, everything is changing. ஒவ்வொரு வாரமும் வந்து புதிய அனுபவம் ஏற்படும் போது treatment protocols we are updating. Again, we are interacting with all the government doctors and private doctors through video conference. And we are having a think tank. ரகுநந்தன் தான் பேசிட்டு இருக்காரு மெடிக்கல் காலேஜ். So we have a dedicated think tank consisting of officials, IAS officers like that to go through the literature also. Then we have a death audit also. We do that to learn from what we could have done better. So these are the clinical things which we have been using it. So and also one of the important Tamil Nadu government has stated the vulnerable group nu irukku. The COVID வந்து இந்த மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட், கேன்சர், ஹார்ட் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு முதியோர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு ப்ரோட்டோகாலை டெவலப் பண்ணணும் அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு. ஏன்னா அவங்க மருத்துவமனைக்கு வர முடியாமல் போயிடுச்சு, அப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஸோ அவங்களுக்கு மருந்துலாம் வீட்லேயே கொண்டு போய் டெலிவர் பண்ணுற அளவுக்கு த ஹெல்த் சிஸ்டம் வாஸ் கியர்ட் அப். பிகாஸ் ஒருத்தர் டிபியில் இருக்காருன்னா அவர் ட்ரீட்மெண்ட் ஒரு மாதம் விட்டுட்டாருன்னா பிரச்சனை. அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்க்கு ரேடியாலஜி இது கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலாக 108 ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மாத்திரை வாங்குறதுக்கு வரலனாலும் மாத்திரைகள் வந்து அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு the system was geared up. And again important thing which we have learned is a diet. Especially நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நான் இந்த பிக்சர் வந்து முக்கியமா காமிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு அரசாங்க மருத்துவமனையில எந்த அளவுக்கு குவாலிட்டேட்டிவா ஒரு நல்ல நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் கொடுக்க முடியும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டர்மரிக் வாட்டர், தென் இது கார்லிக் ஜிஞ்சர் சூப்பு, அப்புறம் வந்து யூ கேன் see the கடலை அண்ட் சாலட்ஸ் அண்ட் ஆல்சோ நீட்லி பேக்டு. கிட்டத்தட்ட ஒரு 800 பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 8 தடவை we are giving the good nutritious diet. This is happening throughout the state. And treatment பொறுத்த வரைக்கும் நான் அது கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு நான் விட்டுறேன், நீங்க கேட்கலாம். பட் வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் we are giving பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் a very very important component. We have high flow oxygen, then we can give invasive or non-invasive ventilation, antibiotics, steroids have played a very big role. Again antivirals பத்தி பார்க்கலாம், heparin that is anticoagulant. Again இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா தெரப்பி நிறைய கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸோட பிளட் எடுத்து அதில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் எடுத்து நம்ம கொடுக்குறோம். அகெயின் எக்மோ அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் நம்ம போயாச்சு. So these are the various drugs that we are using it for the this thing. As I said, there's no specific antiviral. Let me make it very clear. நம்ம specific antiviral இன்னும் கண்டுபிடிக்கல. பட் ட்ரக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா we are very careful on these terms. Compassionate ground, experimental use, emergency use authorization or off-label use. ஸோ இந்த மருந்து கொடுத்தால் ஒரு 100 பேருக்கு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆஸ் ஐ செட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் பிரகாரம் இன்னும் நமக்கு சரியான மருந்து வரல, கூடிய விரைவில் வந்துடும் நினைக்கிறேன் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ். அகைன் ரீபர்பஸிங், ஒரு மலேரியாவுக்கு யூஸ் பண்ண குளோரோக்வினை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஐவர்மெக்டின் இது ஃபைலேரியாசிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த லோபினோவிர் ரிட்டனோவிர்ங்கிறது
ஹெச்ஐவிக்கு யூஸ் பண்ற பேஷண்ட், எய்ட்ஸ் பேஷண்ட் யூஸ் பண்றது இதை யூஸ் பண்ணா சில பேஷண்ட்ஸ் பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ வாட் இஸ் த போஸ்ட் கோவிட் இஷ்யூஸ்? Stigma. I think this is a very, very important stigma for the doctors, stigma for the patients who have died. We have all seen in this 6 to 8 months. I think now the stigma is totally coming down. Anxiety and depression among the patients who are discharged, it's there. Already I talked about lung fibrosis, of course stroke, heart attack, எல்லாமே வந்து இந்த போஸ்ட் கோவிட்ல நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இந்த ஸ்லைட் ஒரு முக்கியமான ஸ்லைடு. டிரான்ஸ்மிஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு 5 ஃபேஸ் மாஸ்க், hand wash, disinfection, social distancing and good ventilation. இது வந்து டிரான்ஸ்மிஷனை ஸ்ப்ரெட்டை தவிர்க்கிறதுக்கு. இம்யூனிட்டி, தடுப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு குட் நியூட்ரிஷன். we are using ஆயுஷ், இந்த கபசுப குடிநீர் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அகைன் கண்ட்ரோலிங் தி கோமார்பிட், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, நல்ல உறக்கம், அஃப்கோர்ஸ் நோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். சப்போஸ் சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா இமிடியேட்லி கன்சல்ட் டாக்டர். சேச்சுரேஷன் மானிட்டர் பண்ணீங்க, டெம்பரேச்சரை பாருங்க, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். கிட்டத்தட்ட ஆர்டிபிசிஆர் வெளியே பண்ணோம்னா 3500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. we are doing it free of cost, and of course early treatment is available. Again, these are a few slides. All of us know, just to recollect, stay at least 6 feet away from the others, avoid contact, wash your hands frequently, good ventilation. அதே மாதிரி ஒரு ஃபிளாட் சிஸ்டம் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டா யார் உள்ள வந்தாலும் கை கழுவிட்டு தான் வரணும். திரும்பி போகும்போது, ஏன்னா அந்த ஆஃபீஸில் பல இடத்த டச் பண்ணியிருப்பாங்க, திரும்பி போகணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அகைன் வென்டிலேஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் நேச்சுரல் வென்டிலேஷன் இஸ் பெட்டர். நம்ம கிட்ட இல்லைன்னா யூ கேன் கீப் சம் ஃபேன்ஸ் இன் தி ரூம். இதுதான் நான் சொன்னேன், நம்மளுடைய ஆஃபீஸ்லேயோ நம்ம வீட்லேயோ நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கும்போது ஏர் சர்க்குலேஷன் வில் பி பெட்டர். அகைன் சார் ஆல்ரெடி சொன்னார், எலிவேட்டர்ஸ் அவாய்ட் as much as possible, avoid using the lifts. அப்படி லிஃப்ட்ஸ்குள்ள யூஸ் பண்ணாலும் அட் அ டைம் 3 or 4 people மேலே அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அகைன் வேக்சின்ஸ், அகைன் we have got really 5 vaccines being tried. ஒன்று வந்து யூகேல இருக்கு, ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின், சைனால ஒரு வேக்சின் ரெடி பண்றாங்க, யூஎஸ்ல ஒரு வேக்சின், இந்தியாலேயே we have கோவேக்சின் and this thing. There are many questions that we have to answer. Whether the vaccine வந்து இன்ஃபெக்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுமா, இல்லை டிசீஸையை கண்ட்ரோல் பண்ணுமா, எத்தனை வாட்டி ஊசி போடணும், வெதர் ஊசி போட்டால் கட்டாயமாக அது தடுக்குமா, வெதர் எல்லாருக்கும் அந்த வேக்சின் கிடைக்குமா, எல்லாருக்கும் ஏஜுக்கும் யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி பல கேள்விகள் இன்னும் அன்ஆன்சர்டாக இருக்கு. ஸோ I'm just trying to conclude in the last 30 minutes what we have been discussing. So COVID is a modern pandemic. Already we saw one pandemic of HIV, but now the modern pandemic all of us are experiencing is a COVID. And it has taught and is continuing to teach many things. And the most important is that disease can spread even without symptoms. That is the biggest challenge. அதனால தான் இப்போ நீங்கள் அந்த மெர்ஸ், சார்ஸ்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சிம்டம் வந்த பிறகு தான் டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. பட் இங்கே சைலண்டாக தே குட் டிரான்ஸ்மிட். தட் இஸ் வை இட் பிகம் ஃபாஸ்ட்லாம் ஸ்ப்ரெட் ஆகி உலகம் முழுவதும் பரவிடுச்சு. அகைன் லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட் இஸ் அ யூனிக் சிம்டம். ஹாப்பி ஹைபாக்சியா பற்றி நான் சொன்னேன். It is gentle on children and pregnant women. It is called also as infectious vasculopathy. That means it can cause vascular problems in the form of blood clots. Again, I already talked about hyperinflammatory state. Because of the inflammatory mediators are released in the body, it can cause multiple organs. And these inflammatory markers, assessment will help in diagnosis as well as outcomes. Whether in the patient நல்லா ஆயிடுவாரா இல்லை மோசமாக இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். Again, virus does not kill, it is a host inflammatory response that is killing. Effective prevention can be achieved with mask, physical distancing and hand washing. Home care is playing a very big role. Steroids and heparin is improving the outcome. Plasma therapy, still we are in the learning curve. Sudden death, again we have seen few deaths of sudden death following COVID. Unprecedented progress towards a vaccine. There is still much to be done. So what is the carry home message? Mask, தயவு செய்து இதுதான் இவ்வளவு நேரம் கவனிக்காதவர்களும் இந்த purpose of this talk is mask is a vaccine, hand wash is a medicine, distancing is immunity, early detection and effective treatment are the key. So these are the at present well defined protocols that we can follow easily. So prevention is better than cure. So I request not only us, it has to be reach the community. It is nothing but behavioral change. That behavioral change நம்ம கொண்டு வந்துட்டோமாலே
இந்த கொரோனா இல்லை, இது போல எந்த நோய்கள், முக்கியமா காற்று மூலம் பரவக்கூடிய நோய்களை நாம் எளிதாக வருங்காலத்தில் எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல ஒரு முடிவோடு, ஒரு நல்ல செய்தியோடு நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 46 நிமிடங்கள் சொல்லுங்க. 46 நிமிடங்கள் அழகா பேசியிருக்காரு. ரொம்ப அருமை. நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. டாக்டர் ரகுநந்தன் அவர்களே ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் பலருக்கு ஏன் நம்ம மாஸ்க் போடாம போனா என்ன, நம்ம தான் நல்லா இருக்கமே உடம்பு அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. அதை அருமையா சொன்னீங்க. மாஸ்க் இஸ் த மெடிசன். நல்ல வேக்சின் இல்ல, மாஸ்க் இஸ் த வேக்சின். அதை வந்து ஒரு மந்திர சொல்லாக மூணுமே பயன்படுத்தணும். மாஸ்க் இஸ் hand wash is the medicine. Hand wash is the medicine. Social distancing is the immunity. ஆமா, social distancing is the immunity and final early detection and treatment is the solution. ரொம்ப அருமையா இருந்தது சார். எங்களுக்கு ஒரு பெரிய வரம் நீங்க வந்து கொடுத்தது. அருமையான உரை ஐயா. டவுட் கேட்கலாமா சார்? அதான் பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து அஃபெக்ட் ஆகுறது இல்ல, குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறது இல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா ஏன் ஸ்கூல்ல திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க? ஆக்சுவலா சின்ன கரெக்ஷன்மா, அஃபெக்ட் ஆகுறதுன்னு இல்ல, அஃபெக்ட் ஆகுறாங்க. பிரெக்னன்ட் உமனும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆமா, இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா மத்தவங்க இதே நீங்க H1N1 டெங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா பாதிக்கும். குழந்தைங்களையும் நீங்க பாத்துருப்பீங்க. அது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லெஸ் தான். குழந்தைங்களுக்கும் லெஸ் தான். ஆமா, குழந்தைங்களுக்கும் லெஸ் தான். ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் ஐயாக்கு அனுப்புறேன். ஐ திங்க் ஹி வில் சர்க்குலேட். ஏன் நம்ம ஸ்கூல்ஸை வந்து திறக்கலன்னா, இப்ப நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல 40 பேர் இருப்பாங்கன்னு வச்சுப்போம் ஒரு கிளாஸ்ல. சோ அதுல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வைரஸ் இருந்தாலும், நான் முதலே சொன்னேன், அந்த வைரஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் இல்லாம இருக்கலாம்னு. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கட்டுப்பிடிச்சிட்டு ஒருத்தரோட உருண்டு இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ல இருக்கிறதால ஈஸியாக பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஒரு சைல்டு அந்த இன்ஃபெக்டிவா இருந்ததுன்னா that child can transmit to other children in the school or the classroom. அப்ப அந்த குழந்தைங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல ஒரு அம்மா அப்பாவோ இல்ல தாத்தா பாட்டியோ இருந்தாங்கன்னா போய் அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு சோர்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிபிக் தாட். ஸோ அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி எங்க மக்கள் கூடுறாங்களோ அதை நாம் தவிர்ப்பது நல்லது. இப்போ அதாவது சொன்ன பெரியவர்கள்லாம் இந்த மாதிரி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் கேதரிங், மேரேஜ், சினிமா ஹால்ஸ், மால்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஐடியல் என்வைரன்மெண்ட் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த மக்கள் கூடுற இடத்த தவிர்க்கணும். ஸ்கூல்ஸ்க்கும் அதுக்கான இப்போ நீங்க பார்த்துருக்கலாம் செய்தித்தாளில் இன்னைக்கு வந்து 9th 10th 11th வந்து 15th மேல சொல்லியிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஓரளவு அங்க ஒரு அடல்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு 15 வயசு 16 வயசுல அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும். பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க. ஆனா காலேஜ் திறக்கல. இல்ல எது திறந்தாலும் அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வரணும். அந்த மாற்றம். நான் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் போவேன். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து நான் பேசிட்டே இருக்கேன், எனக்கு தும்பல் வருதுன்னா டக்குனு இந்த மாதிரி ஒரு சைட் திரும்பி தான் தும்பணும். அதே மாதிரி ஹேண்ட் வாஷிங். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹேண்ட் சானிடைசர் தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து ஆர்டினரி சோப் அண்ட் வாட்டர் இஸ் பெஸ்ட். நம்மளுக்கு ஹேண்ட் சானிடைசர் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வெளியே போகிறோம், அந்த இடத்துல நமக்கு ஹேண்ட் வாஷிங் கிடைக்காது. அந்த சமயத்துல நம்ம கேரி பண்ணலாம் ஹேண்ட் சானிடைசர். பட் நம்ம வீட்டில் இருக்கும்போதோ இல்லை ஹேண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டி, அதனால தான் நான் ஒரு படத்துல காமிச்சேன். எல்லா ஆஃபீஸ்லயும், எல்லா ஸ்கூல்ஸ்லயும், காலேஜஸ்லயும், பொது இடங்கள் வரக்கூடிய அத்தனை இடங்களையும் இந்த ஹேண்ட் வாஷிங் மஸ்ட் பி அவைலபிள். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னா எனக்கு அந்த விசிபிலிட்டி இருக்கணும். அது அட்லீஸ்ட் அதை பார்த்தவாத ஐயோ நம்ம வந்து கை உடனே வாஷ் பண்ணுங்கிற அந்த எண்ணம் வரணும். ஸோ அதனால வந்து இந்த மாஸ்கிங், ஹேண்ட் வாஷிங் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அதுவும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு த கம்யூனிட்டி. இந்த மாதிரி பொது இடங்கள், ஒரு கல்யாணம், ரிசப்ஷன், அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு க்ளோஸ்ட் என்வைரன்மெண்ட், ஒரு ஏர் கண்டிஷன் என்வைரன்மெண்ட், சத்தமா பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஐடியல் என்வைரன்மெண்ட் ஃபார் தி. இல்லை சார் நான் தான் உடம்பு நல்லா இருக்கேனே, நான் எப்படி சார் சோர்ஸா இருக்க முடியும்? பிரச்சனையே அங்கதான். உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு அப்புறமா அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே யூ ஆர் தி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ அப்படின்னா எனக்கு 100 பேர் கொண்டாந்து வச்சுட்டு இதில் யாருக்கு கிருமி இருக்குன்னா நான் டெஸ்ட் பண்ணாதான் சொல்ல முடியுமே தவிர அவங்களுடைய அறிகுறிகள் வச்சு என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மாஸ்கிங்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அவாய்டிங் சோஷியல் கேதரிங். தயவுசெய்து இப்போ ஐயா அவர்கள் இப்போ ஜூம் மீட்டிங்ல பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஈவன் மேரேஜஸ்ல கூட ஜூம் மீட்டிங்ல போட்டுட்டு அவங்களை அங்கங்க ஆசீர்வாதம் பண்ண சொல்லலாம்.
அருமை அருமை. எக்கனாமிக்கலி சீப்பும் கூட அது. ஆமாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு. ரகுநந்தன், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்து. ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட். யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒரே ஒரு சார், அம்மா முடிச்சிட்டோம் அப்புறம் ஒரே ஒரு டவுட். எல்லாரும் இப்போ வந்து நேச்சுரல் ஃபுட், உதாரணமா மஞ்சள், இஞ்சி, ஜீரா தண்ணி, ஜீரக வாட்டர் அதெல்லாம் குடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா இந்த இயற்கை உணவை பத்தி அப்ப தெரியல. இப்ப கொரோனா தந்த கொடை தான் இது. இயற்கை உணவை இப்ப எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அது உண்மையிலேயே 100% கரெக்டா? கரெக்டுங்க. அதுதாங்க இப்ப நீங்க இப்போ ஒரு நியூ வேர்ட் நம்ம என்ன சொல்றோம், நியூ நார்மல். we should know new normal. அது ஒண்ணும் நியூ நார்மல் இல்லைங்க, அது ஓல்டு நார்மல் தாங்க. அந்த காலத்துல நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கவங்க, முதல்ல கைய கால கழுவிட்டு உள்ள போன்னு சொல்லுவாங்க. அத இப்ப சொல்றதுக்கு வீட்டுல பெரியவங்களும் இல்ல, நம்ம பண்றதும் இல்ல. ஆனா இப்ப அத சொன்னோம்னா அது நியூ நார்மல்ங்கறான். இட்ஸ் நாட் நியூ நார்மல், ஐ வில் சே இட்ஸ் ஓல்டு நார்மல். அதே மாதிரி வீட்டுல அம்மா போட்டா என்ன செய்வாங்க, அவனை தனி ரூம்ல வைங்க, அங்க யாரும் உள்ள போகாதீங்க, வேண்டிய சாப்பாடு வேலைக்கு வேலை உள்ள கொடுத்துருவாங்க. அதுதான் இப்ப நம்ம வந்து ஹோம் குவாரண்டைன் சொல்றோம். you are infective to others in the community, so don't come out of the room. சோ இதெல்லாம் நியூ நார்மல் இல்ல, இட்ஸ் ஆல் ஓல்ட் நார்மல். அதே மாதிரி ஃபுட் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல எல்லாம் நம்ம சாப்பிட்ட ஃபுட் இப்ப எல்லாம் மாறிடுச்சு. சோ நான் இன்னொரு என்னுடைய பர்சனல் அனுபவத்திலையும் நான் சொல்றேன், தயவு செய்து சாப்பிடும் போது பேசாதீங்க. சாப்பிடும் போது தனித்து சாப்பிடுங்க. நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் ஒன்னா உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டே சாப்பிடுவோம். அதனால தயவு செய்து வீட்டுல கூட வந்து சாப்பிடும் போது தயவு செய்து அதை வந்து ஒரு தியானம் மாதிரியே எடுத்துக்கலாம். தியானத்தை, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தியானத்துக்கு போயிட்டு வரேங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் சாப்பிட போறாருன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த சாப்பிடும் போது நம்ம என்ன சாப்பிடுறோம், அதுல என்ன சத்து பொருள் இருக்கு, அதுக்கு சரிங்க. குழந்தைங்க எல்லாம் டிவியை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுறாங்க. டிவில போறதுதான் மனசுல பதிவே தவிர அவங்க வந்து என்ன சாப்பிடணும். அடுத்தவங்களுக்கு கேட்கணும் கேள்வி. ஓகே, தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஐயா அவர்கள் ஏதோ சொன்னாங்க, ப்ளீஸ். டாக்டர், நான் ஸ்ரீதரன். வெயிட் பண்ணுங்க டாக்டர், ரவிச்சந்திரன் பேசட்டும். சரி சார். அதுல ஹிந்துல ரீசெண்டா இந்த யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் வந்தது சார். சொல்லுங்க. என்னன்னா 70% of virus fatalities are men அப்படின்னு வந்ததுங்க. அது என்ன சார், how far it is true சார்? இப்போ என்ன இந்த ஃபேட்டாலிட்டில வந்து 70% men தான் இருக்காங்களா? இல்ல அது வந்துங்க, அது வந்து பிகாஸ் ஆஃப் த ஜெண்டரால சொல்ல முடியாதுங்க. வெளியே போயிட்டு வர்றது வந்து நிறைய men is much more than women. யூசுவலா நீங்க பாத்தீங்கன்னா women are mostly at home. Maybe in city it is different, but ஒரு ரூரல் சைடுல பாத்தீங்கன்னா most of the women they don't go out that much as compared to men. So அதுதானே தவிர மற்றபடி ஒரு சயின்டிபிக்கா ஒரு ஜெண்டர் பயஸ் அதுல எதுவும் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்ப ஸ்ரீதரன் நீங்க கேளுங்க. ஸ்ரீதரன் ஆளுங்க. டாக்டர் என்னுடைய பேராசிரியர் சொக்கலிங்க ஐயா வந்திருக்காங்க. என்னுடைய பேராசிரியர் நான் மதுரையில இருக்கிறாரு, அவரோட தொடர்பு கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுங்கன்னு சொன்னேன். என்னுடைய பேராசிரியர் நெல்லை நா சொக்கலிங்கம், மிகச்சிறந்த பேச்சாளர், நற்றமிழ் நாவலர், இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஐயா. உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் ஆகல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. உங்க மைக்க அதுல இது இருக்கும், அன்மியூட் பண்ணிட்டு பேசும்போது இன்னும் வரலையே. லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல இருக்கும்னு சொல்லிடுங்க. லெஃப்ட் சைடுல இருக்கும் பாருங்க, அந்த மைக்க ஆன் பண்ணிட்டு பேசணும். மியூட்ல இருக்கு, அதை அன்மியூட்டா மாத்திட்டு பேசுங்க, சரியா இருக்கும். அவங்களுக்கு இது வரல. அடுத்த கேள்வி கேளுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வேற நண்பர்கள். இந்த ஸ்டீராய்டு வந்து நம்ம முன்னாடி போடல, இப்ப போடுறோம்னு வந்து சொன்னீங்க, அது என்ன காரணத்தினால? இப்போ நம்ம வந்து ரெக்கவரி ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு யூகேல ஒரு பெரிய ஸ்டடி பண்ணாங்க. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ல காமிச்சேன், இந்த வைரஸோட பாதிப்புகளோட ஹோஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், அதுதான் வந்து இந்த பல பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் சொல்றோம். ஸோ அந்த ஹோஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு,
அதை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்டீராய்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் அந்த ரெக்கவரி ட்ரையலோட மெயின் அவுட்கம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஸ்டீராய்ட்ஸை வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். அருமை அருமை. இன்னும் நம்ம சிம்பிளா சொன்னா the root cause of all problem is not action, it is reaction சொல்லுவாங்க. சோ நம்ம பாடி வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்றோம். அது மாதிரி நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கே நம்ம ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ரோபோஸ் கிளப்ல இருந்து கேவி சாரி அவர்கள் சாரி கேள்வி எதுவும் உண்டா? சரி, பிச்சைமுத்து பேச போறாரா? ஸ்ரீதர் பேசலாம். ஸ்ரீதர் சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். எனக்கு வந்து நான் டெய்லி 50 நிமிஷம் வாக்கிங் போறேன், ஒரு 15 நிமிஷம் வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த ஹேண்ட் வாஷிங்ல இருந்து சோசியல் டிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாமே நான் பண்ணினேன். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த மாசம் போன மாசம் 12ஆம் தேதி எனக்கு ஜுரம் வந்து ஐ வாஸ் இன் தி ஹாஸ்பிட்டல் ஃபார் 12 days. எனக்கு ஜுரம் வந்ததுனால என்னுடைய மனைவிக்கு வந்தது. ஒரு 12 days ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப லாஸ்ட் வீக் தான் நெகட்டிவ்னு சொல்லிட்டு we came back. இதுக்கு என்ன காரணமா இருக்கு சார், சொல்லுங்க சார். இல்ல, இது வந்து ஒரு மனிதன் வந்து மற்ற மனிதருக்கு பரவுது. அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கான்டாக்ட், உங்க வீட்டுக்கு யாராவது வந்திருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளியே போயிட்டு வரும்போது they could have carried the virus. அது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் தான் வருது. ஸோ அதனால அது வந்து எப்படி வந்ததுங்கிறது வந்து நம்மளால we have to go by your activities and people who have visited you or something like that. பட் வந்தாலும் உங்களுக்கு நல்ல குணமாயிடுச்சுங்கிறது ஒரு நல்ல செய்தி. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாஸ்க் இப்போ நீங்கள் வெளியே போகும்போது கூட மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே வாக்கிங் போனாலும் சரி, வேற எந்த ஆக்டிவிட்டிக்கு வெளியே போனாலும் சரி. அதே மாதிரி வீட்லயும் வந்து வீட்டில் நம்ம ஈவன் இப்போ நம்ம சன் வந்து காலேஜுக்கு போயிட்டு வரான்னு வைங்க, அவருக்கும் நம்மளுக்குமே ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் வீட்லயும் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பையன் தானே, நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே, ஈவன் நம்ம குடும்ப உறுப்பினருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுவும் நம்ம வீட்டில் வந்து சர்வன்ட் மேட்ஸ் சில பேர் வந்துட்டு போகலாம், ரிப்பேர் பண்றதுக்கு சில பேர் வந்துட்டு போகலாம். we don't know who is coming and going. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த சோஷியல், அதனால தான் நம்ம எங்க வீட்டிலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே வந்து ஒரு சோப் போட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ற ஃபெசிலிட்டி, யார் வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வரணும் மேலே. அதே மாதிரி யார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வராரு வைங்களேன், இப்போ அவர் இருமுறாரு அப்படின்னு பார்ப்போம், நீங்களே தொட்டீங்க, மூக்க தொட்டீங்க, சப்போஸ் பண்ணி அந்த வைரஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு நல்ல வழக்கம், கரோனா நம்ம கற்றுத்தந்த ஒரு நல்ல பாடம் என்னன்னா வணக்கம் சொல்றது. இது தமிழர் பண்பாடு, நம்மளுடைய பண்பாடு. இந்த ஹேண்ட் ஷேக்குங்கிறது ஃபாரின் பண்பாடு. நம்ம எல்லாருமே ஹேண்ட் ஷேக் பண்ண ஆரம்பிச்சோம், ஹக் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ அதனால அவர் இப்படி இரும்பிட்டு வந்து ஹலோன்னு கையை கொடுத்தாருன்னு வைங்க, நம்ம கிட்ட முடிஞ்சு போச்சு. ஸோ ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அதே மாதிரி வர இருமிட்டு நம்மளோட டோரை திறந்துட்டு வராரு, லிஃப்ட் பட்டனை டச் பண்ணிட்டு வராரு, நம்ம அடுத்தது பின்னாடி போறோம்னா அகைன் இட் கேன் ஸ்ப்ரெட். ஸோ அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, சார் நான் விட்டே போல சார், எனக்கு எப்படி சார் வந்தது, ஏதோ ஒரு விதத்துல வந்திருக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சம்டைம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ், பட் ஒன்லி ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் தான் த்ரூ சம் ஃபார்மேட்ஸ் வந்திருக்கலாம். மொபைல் ஃபோன் இப்போ நான் 2 வாட்டி மொபைல்ல நல்ல சத்தமா பேசி உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னா, நீங்க எடுத்து பேசும்போது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து முதல் கேள்வி. அடுத்தது என்ன கேட்டீங்க? இல்ல நான் இவ்வளவு ஹைஜீனிக்கா இருந்த பிறகு எனக்கு ஏன் வந்து இது வந்து இப்ப நீங்க சொன்ன வந்து ஏதோ ஒரு ரூட்ல நான் சொன்ன மாதிரி அதுக்கு தான் சொல்றேன். நம்ம வீட்டுல பேர பிள்ளைங்க இருப்பாங்க, ஸ்கூல் ஏன் திறக்குதுன்னு கூட கேட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தே மே பி ஹெல்த்தி கேரியர். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஒரு டாக்டர் ஃபேமிலி 75 வயசு ஆகுது, 2 பேரும். அவங்க ரூமை விட்டே வந்து 8 மாசம் ஆச்சான். they have not come out of the room itself for more than 8 months. ஸோ அதனால சம்டைம்ஸ் நம்ம என்னதான் ஒரு தடுப்பு முறை ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாமல் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைவாக நன்றி நவில வருமாறு ஐயா ஒரே நிமிஷம். ஏன்னா இது ஒரு தமிழர் பேரவை, தமிழ் மயிலை சங்கம் சொல்லும் அதால இன்னும் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லுங்க. பிச்சுமணி அவங்க ஏதோ பேசுறாரு, சொல்லுங்க சார். தேங்க்யூ டாக்டர் ரகுநந்தனன், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், டிவியில உங்களுடைய சேவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய கிளாஸ்மேட்டு டாக்டர் பூங்குழலி என்னுடைய மகள், ரொம்ப பெருமையா இருக்கு. டாக்டர் ராஜி, டாக்டர் வசுமதி எல்லாம்
நீங்களாம் கிளாஸ்மேட்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்து நானும் என்னுடைய குடும்பமும். ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து இப்ப ஐயன் வள்ளுவன் தமிழ் மயிலை சங்கம் திருவள்ளுவர் சங்கம் ஏற்பாடு பண்றதால இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். நான் வந்து 3 எபிடெமிக் பத்தி சொன்னேன். எபிடெமிக், எண்டெமிக் அண்ட் பேண்டமிக். இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன, இன்ஃபோடெமிக். இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வந்து எக்கச்சக்கமான தகவல்கள் வந்துட்டு இருந்து படிக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இன்ஃபோடெமிக்ல இருக்குது. பல அதுவும் நியூட்டன்ஸ் தாட் லா மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி ஒருத்தன் சாப்பிடுங்கிறான், ஒருத்தன் சாப்பிடாதுங்கிறான். ஸோ பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ். ஸோ இதுக்கு ஐயன் வள்ளுவர் அன்னைக்கே பதில் சொல்லிட்டார். எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நீங்க அதை பற்றி ஒரு நிபுணர்கிட்டயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ கலந்து ஆலோசித்து ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஆத்திச்சூடின்னு நான் படிச்சேன் இப்போ. ஸோ இந்த கரோனா ஆத்திச்சூடோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் நான் விருப்பப்பட்டேன், உங்களுடைய பர்மிஷனோட. சொல்லுங்க. ஆஇ அப்படி போயிட்டு இருக்கு. கரோனா ஆத்திச்சூடி. அடிக்கடி கை கழுவு, ஆபத்தை அறிந்து கொள், இல்லத்தில் தனித்திரு, ஈரடி தள்ளினில், உற்றாரை ஒதுக்கிவை, எங்கேயும் சுற்றாதே, ஏக்கத்தை அடக்கிவை, ஐயமின்றி அனைத்தும் உண், ஒதுங்கி இருக்க கற்றிக்குள், ஓரிடத்தில் ஓய்ந்திரு, ஔதமில்லை கரோனாவிற்கு, இஃது அறிதலே இனிய வாழ்வு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல வந்தது. அதையும் நான் சொல்றேன். ஸோ கரோனா ஆத்திச்சூடியோட நம்ம நன்றி உரை சொல்லலாம். அருமை. அதுக்கு முன்னதாக பேராசிரியர் சொக்கலிங்கம் அவர்களே சொல்லுங்க. இப்போ பண்ணிட்டீங்க உங்க மைக்க, நீங்க பேசுறீங்க. மிக அருமையான செய்திகள் சொன்னார்கள். அகத்திணையில சொல்லுவாங்க, தலைவன் தலைவி கூடுகிற போது தலைவியினுடைய தாய் தலைவனை கண்டு வருகிறாள் என்பது தெரிந்தவுடனே தலைவியை வீட்டில அடைத்து வைப்பாள். இதற்கு அகத்திணையில எச்சரித்தல் என்று சொல்வார்கள். வீட்டை விட்டு வெளியே போகாமல் தடுத்தல். அதுபோல இந்த கொரோனா நம்மை எச்சரிக்க வைத்திருக்கிறது. அந்த செய்தியை மிக அருமையாக பேராசிரியர் மருத்துவர் ரகுநந்தன் அவர்கள் மிகச்சிறப்பாக சொன்னார்கள். நானும் மிகச்சிறப்பாக அரசு சொல்லுகின்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றி வருகிறேன். கடைக்கு செல்லுகிற போது முகக்கவசம் அணிந்து செல்கிறேன். போவதற்கு முன்னால கை கழுவிட்டு போகிறேன். காலையில் எழுந்த உடனே சோப்பு போட்டு கழுவுவது ஒரு நாளைக்கு 10 முறையாவது நான் கழுவி கொள்கிறேன். இந்த நடைமுறைகளை தவறாமல் பின்பற்றுகிறேன். இந்த செய்திகளை அரசு நம் பாதுகாப்புக்காக சொல்லுகிறது, நாம் கடைபிடிக்க வேண்டும். மிக அருமை. என்னுடைய அருமை மாணவர் சேயோன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. பேராசிரியர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவர் நான் எப்படி வருவேன் எனக்கெல்லாம் தெரியாதுன்னாரு. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மெயில் அனுப்பி இன்னைக்கு பேசணும்னு சொன்ன பேசியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதாவது அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். நான் இன்றைக்கு நல்லா பேசுறேன்னா அதற்கு காரணம் இந்த பேராசிரியர் தான். என்னை முதல்ல திருப்புகழ் பற்றி 1 மணி நேர பேச்சுக்கு என் பெயரை கொடுத்துட்டு வந்து நீ பேசிட்டாரு. நான் எனக்கு 5 நிமிஷம் தானே பேச தெரியும்னு. இல்ல நீ 5 நிமிஷம் பேச்சுல முதல் பரிசு வாங்கியிருக்க. யார் தெரியுமா? கிரிதாரி பிரசாத். பேராசிரியருக்கு நினைவு இருக்கும். கிரிதாரி பிரசாத் திருப்புகழ் பற்றி நிறைவுரை சொற்பொழிவாற்றணும். திடீர்னு அவர் மலேசியா போயிட்டாரு. அந்த இடத்துக்கு ஒரு பேச்சாளர் வேணும். இவரை கேட்டிருக்காங்க. எங்க கல்லூரியில திருப்புகழ் பேச்சு போட்டுல ஆண்டுதோறும் பரிசு பெறுகிற ஒருவர். நான் இதை பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். பேராசிரியருக்கு தெரியாது என்பதனால் இப்பொழுது நான் தெரியப்படுத்துகிறேன். அப்ப இவர் என்ன சொல்றாரு, என் பேர் அங்க வந்து 10வது நாள் தசரா நவராத்திரி சொற்பொழியில 10வது நாள் திருப்புகழ் பற்றி பேசணும். திருப்புகழோட முடிப்பாங்கல்ல. இவர் என்ன பண்றாரு, கிரிதாரி பிரசாத் வரல, வெளிநாடு போயிட்டாருன்னு திருப்புகழ் பேச்சுக்கு சேயோன்னு பேர். இப்பதான் சென்னை வந்தபின் சேயோ நானே. அப்போ முருகன் பேர் கொடுத்துட்டு வந்தார். வந்து முருகன் நீதான் நீ பேசுற, நான் 1 மணி நேரம் 1 மணி நேரம் நீ பேச தெரியாது என்ன. இல்ல உன்னால முடியும் சொன்னார். அன்றைக்கு நான் 23 பக்கங்கள் தயார் செய்து மனப்பாடம் செய்து 1 மணி நேரம் பேசினேன். 45 மணித்துளிகள். ஆனா என்னன்னா அந்த தூண்டுகோல் தான் இன்றைக்கும் உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னா இந்த பேராசிரியர் காரணம் என்பதை அனைவரும் அறிய. ஏன்னா இவரை நான் ஆசிரியர் தினத்தன்னைக்கே பேச முயற்சி பண்ணேன், கிடைக்கல. அந்த ஒரு தேடல் தான்
இன்றைக்கு இது தெளிவாக கிடைத்தது. ரொம்ப நன்றி பேராசிரியர்களே. நன்றி. இப்ப நன்றி வருமாறு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பெக் துறையினுடைய துணை இயக்குனர் பேராசிரியர் நா. பிரசன்னா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். Udalkan, first I should thank our Honorable Vice Chancellor and Dr. Cheyon sir for having provided this platform for this scientific discussion every week, every Sunday. And of course, our former Vice Chancellor also joining every Sunday is, very healthy, and we, appreciate all your contributions for this program. Next, I should thank Dr. R. Murugesan, former Vice Chancellor of Anna University of Technology, Madurai, for giving the presidential address. So, sir, ரொம்ப அருமையா வந்துட்டு facets of corona. So, இங்க லோக்கல்ல எப்படி இருக்கு, இந்தியால எப்படி இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி இருக்கு, so இதுக்கு வந்து என்ன பண்றாங்க, and what are all the how the IT sector is taking making all the changes and how we are adapting to it அப்படிங்கிற அருமையா சொன்னாங்க. ஸோ சார், உங்களுக்கு என் சார்பாகவும் நம்ம எம்டிஎஸ் அகாடமி சார்பாகவும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியா வந்துட்டு இன்னைக்கு சிறப்பு விருந்தினர், ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க சார். டாக்டர் ரகுநந்தர் சார், ப்ரொஃபஸர் ஆஃப் ஜெனரல் மெடிசன், சென்னை மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ அருமையான டாபிக், லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் கொரோனா. ஸோ ஒரு போன வாரம் வந்து நம்ம வந்து இந்த ஒரு புக் ரிலீஸ் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, தட் இஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கோவிட் கதா தமிழ்ல. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் கொரோனா. ஸோ அருமையா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜிங் அண்ட் ரீஎமர்ஜிங் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள், epidemiology of the for the last 2 decades வந்து இந்த டிசீஸ் எப்படிலாம் டெவலப் ஆயிட்டு வந்திருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல, then the structure of the virus and especially இந்த கோவிட்னு ஏன் பேர் வச்சாங்க, அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதுலாம் அழகா வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள், பட் ரொம்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. then factors influencing the transmission, then importance of wearing mask, and what are the risk factors, symptoms, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து கரெக்டா எடுக்கணும், தென் வந்து செராலஜி டெஸ்ட்னா என்னது, என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்ன லெவல்ஸ் ஆஃப் கேர் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு, தென் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க எஃபெக்டிவா, அதுவும் ஸ்பெஷலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்துட்டு இவ்வளவு எஃபெக்டிவா எடுத்திருக்காங்க. நாங்க கூட ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதணும், ஒரு புக் எங்க கொலி கேட்டாரு. ஸோ அதுல வந்து நம்ம தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணோம், அதுல வந்து தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஹஸ் பீன் ஒர்க் அவுட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டேட்டா வைஸ் தான். ஸோ வந்து ஸோ எக்ஸலண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜியில வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் வந்து எவ்ரி வீக் மீட் பண்ணி ரொம்ப அருமையா செயல்படுறாங்க சார் சொன்னாங்க. தென் ட்ரீட்மெண்ட் என்னது அண்ட் மிட்டிகேட்டிங் டிரான்ஸ்மிஷன் எப்படி செய்யறது, வழிமுறைகள்லாம் சொன்னாங்க. அண்ட் லாஸ்டா வந்து இந்த கொரோனா ஆத்திச்சூடி சொல்லி முடிச்சாங்க. ஸோ அருமையான ஒரு talk, அருமையான speech, so really inspiring sir. So I thank you sir on my behalf, on behalf of MTS Academy, on behalf of Bharatdasan University for this excellent talk and spending your time with us this Sunday afternoon. Thank you sir. அன்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக மற்றும் ஒரு வேண்டுகோள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் அந்த இளைஞர்களுக்கான முப்பாலில் முத்தமிழ் என்னும் தலைப்பில் படைப்பாற்றல் திறன் அறிதல் போட்டி நிகழ்த்த இருக்கிறோம். அந்த போட்டிக்கான அறிவிப்பை ஏற்கனவே அறிவித்து விட்டோம். அதன் கடைசி நாள் நவம்பர் 7ஆம் தேதி. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு அந்த சர்க்குலர் அனுப்பலாம். நாங்க ஏற்கனவே வாட்ஸ்அப்ல எல்லாம் அதை அனுப்பியிருக்கோம். அருள் கூர்ந்து பிரசன்னா, நமது ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து மாணவர்களுக்கு பரப்புங்க. நிறைய பேர் பங்கேற்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், இளைஞர்கள், கல்லூரிகளை சார்ந்த இளைஞர்கள் பங்கேற்கலாம். வயது வரம்பு 16லிருந்து 30 வரை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் கல்லூரி படிப்பு, பல்கலைக்கழக படிப்பு முடித்து ஏதேனும் ஒரு கல்லூரியில் பணி செய்தால் கூட 30 வயதை உள்ளவர்கள் பங்கேற்கலாம். இந்த 30 வயது ஏன் வைத்தீர்கள் என்றால், வைத்தோம் என்றால் இளைய பாரதம் என்று வானொலி நிகழ்ச்சி இருக்கும், கேட்டிருப்பீங்க. அதனுடைய இளைய பாரத ஏஜ் லிமிட் என்னன்னா
இந்திய அரசின்படி 16 to 30 வயது வரை. என்னுடைய PhD ஆய்வே இளைஞர்களை பற்றித்தான். இளைஞர்கள் சமூக வானொலி நிலையங்களின் நிகழ்ச்சிகளின் சமுதாய தாக்கம் என்பது. அதனாலதான் இளைஞர்களை மையமிட்டு இந்த போட்டியை நடத்துறோம். நான் முன்னரே சொன்னது போல 20,000 ரூபாய் தொகையான பரிசுகள் வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில நிறைய இளைஞர்கள் பங்கேற்று இந்த அவர்களை பங்கேற்க செய்வது, திருக்குறளை அவர்களை படிக்க செய்வதும், திருக்குறளை பல்வேறு வடிவங்களில் வழங்க செய்வதும் தான் என்ற கருத்தையும் இந்த பகுதியில சொல்லிட்டு நிறைவாக தமிழ் பண்பாட வருமாறு நமது இசைக்கலைஞர், சங்க இசைக்கலைஞர் என்று சொல்லலாம், சிவன்யா அவர்களே வருக, நாட்டுப்பண் பாடி மகிழ்க. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.